ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அன்பான இருக்கிறது. அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா, இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம். கட்டாயம். நான் இருக்கக்கூடாதுன்ற வார்த்தைக்கு இருக்கணும்ன்ற ஒரு பயம் இருக்கு. எங்க நாம இல்லாம போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குங்க இல்லையா? அது எப்படி அந்த பயம்னா, எல்லாம் இருக்கிறோம் இல்லையா? இருக்கிற வரி அந்த இருக்கணும்ன்ற வேர்டு இருக்கும். இப்ப அது இருக்கக்கூடாதுன்னு போது அந்த இருக்கணும்ன்ற வேர்டு போய் இருக்கக்கூடாதுன்ற வேர்டு வரும். ஆனா அந்த வேர்டு வந்தாலே அந்த வேர்டே இருக்காதுன்றதுதான் உண்மை. அந்த வேர்டே இருக்காது. நான் இல்லாம போயிடணும் பயம். அதுக்கு அது பயம். அதனால அந்த பயம். ரெண்டாவது கேட்டீங்கன்னா, இப்ப இங்க எல்லாருக்குமே இருக்கணும்ன்றதுதான் எல்லாரும் உள்ள ஆசை. இங்க இருந்தா நல்லா இருக்குங்க. ஆனா எல்லாருக்குமே பொதுவான ஆசை இருந்தா நல்லா இருக்கும். ஆனா இருந்தா இங்க என்னவா இருக்கிறீங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா? இங்க நீங்க எல்லாரும் வாழ்றீங்க. இங்க இத்தனை வருஷ காலம் வாழ்ந்துருக்கோம், இத்தனை கோடி ரூபாய் வாழ்ந்துரும். இங்க என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க வலி துன்பம்லாம் விட்டுருக்கீங்க, சுகன்ற விஷயம் கூட எடுத்துக்கிறீங்க. நான் சந்தோஷமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன். நீ என்ன சந்தோஷமா என்ன ஆனந்தமா இருந்த ஒரு சற்று யோசிச்சு பார்க்கணும். எல்லாருங்க சுகன்றது இல்ல, சந்தோஷமும் இல்லை, இதுதான் ஃபேக்ட். ஆனா இந்த சுகம் சந்தோஷம்னு உங்களை ஏன் அது சொல்ல வைக்குதுன்னா, இந்த வாழ்க்கை மூவ் ஆகணும். மூவ் ஆகும் போது என்னன்னா, அதுல ஒரு சிறிய மகிழ்ச்சி இருந்தா தான் மூவ் ஆக முடியும். அந்த மகிழ்ச்சி இல்லைன்னா இது மூவ் அவுட் ஆகாம ஸ்டக் அவுட் ஆகணும்னா ஆனா இருக்கும். அதை தெரிஞ்சுக்க முடியாத மூவ் ஆகாது. மூவ் ஆகணும்னா ஒரு மகிழ்ச்சி வேணும். ஓ, இது பயணத்துல இருந்தாதான் முடிவு பண்ண முடியும். இப்ப பயணத்துக்கு போகாம இது ஸ்டக் அவுட் ஆகி நின்றுச்சுன்னா அது இருக்கும். அது எப்படின்னா ரொம்ப கடினமாவே இருக்கும். சுத்தமா அதனால மூவ் அவுட்டே ஆக முடியாது. அப்ப அது மூவிங் ஆனாதான், இப்ப அது மூவிங்கோட சேர்ந்தா முடிவுக்க முடியும். இப்ப அந்த மூவிங்ல ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சி இருக்கும். சிறிய ஒரு மகிழ்ச்சி இருந்தாதான் மூவ். அந்த சிறிய மகிழ்ச்சியோடு தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம். நீங்களே எல்லாமே இங்க இயற்கையில இருக்கிற எல்லா பொருள்களும் ஒரு சிறிய மகிழ்ச்சி இருக்கு. அந்த மகிழ்ச்சியை நோக்கி தான் நம்மளோட வாழ்க்கை மூவ் அவுட் ஆகுது. இங்க எப்படின்னா, இங்க நம்ம யாரும் எடுத்துங்க. இப்ப நம்ம இந்த வாழ்க்கை சூப்பர் நம்ம சொல்றோமா, நல்லா இருக்குதா? இப்ப இதுவே நீங்க ஒரு ஜீவராசி அந்த ஜீவராசி நீங்க கேட்டு பாருங்க, நம்ம வாழ்க்கை சூப்பரா இருக்கு ஜீவராசி சொல்லும். அந்த சந்தேகம் வேண்டாம். இப்போ ஒரு பன்னீர் சேத்துல உருதுல அந்த பன்னீர் போய் கேட்டீங்கன்னா அதோட சுகத்தை அதனால மட்டும்தான் உணர முடியும். புரியுதா? அதுல இருக்கிற ஸ்மெல் அதுக்கு மனமா தெரியும். அதுல இருக்கிற குளிர்ச்சி அதுக்குள்ள ஒரு பெரிய இன்பத்தை கொடுக்கும். சுத்தி போய் சேத்துல தான் விடுவாங்க. அதே போல சாப்பிட்ற பொருளோட ரொம்ப கெட்டு போன பொருளை தான் சாப்பிடும். கெட்டதுன்றது இங்க ஒண்ணு கிடையாது. அந்த உடலுக்கு அந்த பொருள் இருக்கிற சக்தி இருக்கிறது. புரியுதா? அந்த பொருள் இருக்கிற சுவையை உணரக்கூடிய சக்தி அது உடலுக்கு இருக்குது. புரியுதுங்களா? அதனால அதுக்கு சுவையாவும் ரொம்ப மனமாவும் அதுக்கு தெரியும். அதனால அதுல இருக்கிற சுவையை விட்டு அது தெரியாது. அந்த சுவைன்றது அதுக்கு சுகம். அதுல இருக்கிற குளிர்ச்சி தான் அதோட சுகம். இதை நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு துர்நாற்றமா விஷயம், நம்மளுக்கு அது அசுத்தமா தெரியும். நம்மளுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சேம் இதே நம்மளை வச்சு இப்ப நம்மளே இங்க இருக்கணும்னா, இப்ப நம்மளுக்கு இல்லாதப்பட்டவங்க இருக்கிறாங்க, அங்கெல்லாம் போய் பாருங்க. ரொம்ப கடினமான பீப்புள் இருப்பாங்க. இப்ப அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்கான இடத்துல ரொம்ப குப்பையில அவங்க வாழ்வாங்க. ஆனா அவங்கள போய் கேட்டு பாருங்க, இதே கம்பெனி அவங்க கொடுப்பாங்க இதே ஒரு விஷயத்த. இது நல்லா இருக்கிறோம், நாங்க ரொம்ப இதா இருக்கோம், அவங்களுக்கும் இது இருக்கும். அங்கேயும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அங்கேயும் ஒரு சுகமான தன்மை இருக்கும், செம்ம ஜாலி இருக்கும். இதெல்லாம் நான் பிராக்டிக்கலா ஒரு இடத்துல இருந்து நான் பார்த்ததுனால சொல்றேன். அங்க எப்படி இருக்கும், அவங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த மகிழ்ச்சியை இங்க இருக்கிற கூட எடுக்கல. நான் பார்த்தது நீங்க என்னதான் எவ்வளவு ஐஃபையா வாழ்ந்தாலும் சரி அந்த மகிழ்ச்சி உன்னால பெற முடியாது. ஏன்னா அந்த மகிழ்ச்சிக்குள்ள நாளைக்கு என்னன்ற சிந்தனையே இல்லாத சூழல் இருந்தாங்க. அதனால அவனுக்கு வர மகிழ்ச்சி அப்படியே முழுசுமே அப்ளை பண்ணிப்பாங்க. சூப்பரா இருக்கும் அது. அந்த மகிழ்ச்சி நீங்க எல்லாம் எடுத்ததே கிடையாது. ஏன்னா நான் அந்த மாதிரி இல்லாம வாழ்ந்துருக்கிறேன், செம்ம சந்தோஷமா வாழ்ந்துருக்கிறேன். ஒன்னொன்னு இருக்கும் போது மட்டும்தான் அந்த மகிழ்ச்சி குறையதை தவிர கூடல. ஏன்னா அறிவு விருத்தியாவை இந்த மகிழ்ச்சி மட்டும் இல்லாம போகும். அறிவுன்றது நான் சொல்றது வேற. இப்ப நான் தான் இங்க உலகில் வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு அவங்க இடத்துல இது நல்லா இருக்கும், இதுக்கு இங்க போனா பெஸ்ட், இங்க போன சொசைட்டி ரொம்ப ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப அதிகமான ஒரு எண்ணத்துல ஒரு விஷயத்த பாக்குற அந்த மாதிரி போகும்போது அவங்க அடுத்து போயிட்டே இருப்பாங்க. அவங்க மகிழ்ச்சி அப்படி சட்டத்தை மறைஞ்சு போகும். இவனுக்கு அப்படி கிடையாது. இவனுக்கு இருக்கிற இடம் மொத்தமே அந்த மகிழ்ச்சியில தான் இருப்பான். இப்ப நம்ம இப்போ ரீசன்ல மளிகை பொருள் கொடுத்தோம் பாத்தீங்கல்ல, அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்தது? ரொம்ப கடினமான சூழல். அந்த கடினமான சூழல். ஆனா அந்த இடத்துல சின்ன குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம ஜாலியா இருக்கும். ஆமா. ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல தண்ணி இருக்கும், வயல்வெளி இருக்கும், குளம் இருக்கும், எல்லாமே இருக்கும், பறவைங்க இருக்கும், ஜீவராசி எல்லாத்துக்கும் ஓடி எனி டைம் வெளியே சுத்தி இருக்கும். வெளியே பார்த்தா 10-15 குழந்தைங்க இருக்கும். கும்பலா உட்காந்து அங்க இதே நம்ம இடத்துல அதை பண்ண முடியுமா? முடியாது. இப்ப அங்க அந்த சுகத்தை இங்க பெற முடியும், இங்க பெற முடியாது. இப்ப இல்லைன்னா அதுல அதுக்கு ஒரு சந்தோஷம், அந்த இடத்துல அதுக்கு ஒரு ஆனந்தம், இந்த இடத்துல இதுக்கு ஒரு ஆனந்தம். இப்ப ஒரு மனிதனா பிறந்தா உனக்கு ஒரு ஆனந்தம், ஒரு பன்னியா பிறந்தா அதுக்கு ஒரு ஆனந்தம். இங்க எல்லாத்துக்குள்ளயும் ஆனந்தம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சியை நம்ம எல்லாரும் வாழ்க்கையை வாழ்றதுக்கு யூஸ் பண்ணிடும். ஆனா அது சரியான மகிழ்ச்சியா, அது நிரந்தரமான மகிழ்ச்சியானா அதைதான் யோசிக்கணும். இது நிரந்தரமான மகிழ்ச்சியா, இது சரியான மகிழ்ச்சியா, இது ரெண்டு விஷயத்த நம்ம ஆழ்ந்து யோசிக்கணும்.
அதை யோசிக்கும் போது மட்டும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம அதை யாரும் யோசிக்கிறதுக்கான சோர்ஸ் இல்லாத இருப்பீங்க. உண்மைதானே? அதை யோசிக்கிற சோர்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம அதுக்குள்ளே கடினத்தை உருவாக்கணும். அந்த சந்தோஷத்தை வச்சு இன்னொரு கடினத்தை உருவாக்கி அதுல ஒரு சீரியஸ் சந்தோஷம் திருப்பி இப்படி கடினத்தை உருவாக்கும் போது உனக்கு அறிவு விருத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உன்னால புதுசா யோசிக்க முடியாது, சிந்திக்க முடியாது. நம்ம சரியா இருக்கிறோமா சரியா இல்லையா அதை கண்டே பிடிக்க முடியாது. நம்ம எப்படி சரி நினைப்போம், எல்லாரும் எப்படி வாழ்றோம் நம்மளும் அப்படி வந்துடும். எல்லாரும் என்ன செய்றாங்க அதை நம்ம செஞ்சுக்கணும். அதுதான் நம்மளுக்கு சரியான வாழ்க்கை. அதுல எதாவது மிஸ்டேக் நம்மளுக்கு குறையாயிடும், நம்ம டிஸ்டர்ப் ஆயிடும். நீங்க எல்லாருமே அந்த சாயில தான் நீங்க வாழ்றீங்க. இப்படி நீங்க வாழும் போது உங்களுக்கு அது புரியாது. எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்ப நம்மளும் அந்த ஜீவராசி ஒண்ணுன்னா நம்ம ஜீவராசி மாதிரி நம்மளும் வாழ்ந்துடுறோம். நம்மளுக்கு அப்படிதான் அறிவு இருக்குது. இப்ப இதுல என்னன்னா எல்லாமே சரியாகும், எல்லாமே சரியாகும். ஆனா இந்த வாழ்க்கை மூவியில இருக்கிறதுனால எது எது என்னென்ன தோற்றமாகுதோ அந்த தோற்றம் ஒரு அவசியமா தேவைப்படுது. அந்த அவசியத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிறிய பயன் இல்லாம எதுவுமே இல்லை. அது பிறப்புக்கு ஒரு காரணம் காரியம் இல்லாம எல்லாமே அது காரணம் காரியமா நடக்குது. ஆனா இந்த எல்லா காரணம் காரியம் எதுக்கு நடக்குதுன்னா முடிவுக்கு தான் நடக்குது. இந்த முடிவுன்ற சொல்ல கேட்கும் போதே தெரிஞ்சு பாருங்களேன், அந்த முடிவு தான் எல்லாருக்கும் தேவை. முடிவு தான் அதான் சொன்ன, நம்ம எல்லாருக்குமே தேவை முடிவு தான். இன்பம் தான், சுகம் தான். உண்மையா இல்லையா? உண்மைங்க. இப்போ நீங்களே பாருங்க, இப்போ ஒரு கேம் வைக்கிறோம். நம்ம ஒரு கேம் வச்சு அந்த கேம்ல போய் ஜெயிச்சுட்டா இன்பம். உண்மையா இல்லையா? இப்ப கேம் ஆரம்பிங்களேன், கேம் ஆரம்பிச்சு சூப்பரா பவர் தேவி செம்மையான எல்லாரும் போய் அந்த கேம்ல உட்காந்து எல்லாரும் வேடிக்கை பார்க்கறது விளையாடுறது எல்லாரையும் பண்ணுவோம். ஆனா எல்லாருமே அந்த கேம் ஆரம்பிச்சு அதை முடிச்சு அந்த கேம் முடிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் அந்த இன்பம் எல்லாமே இருக்கும். ரெண்டாவது அதுல ரெண்டு விஷயம் இருக்கும், பிடிச்சவன் பிடிக்காத ரெண்டு ஜன்னல்ல தான் நம்ம எல்லாமே போவாங்க. ரெண்டு விஷயம் தானே போவாங்க. ரெண்டு டீம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு சாரா இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேர் டீம்ல தான் அது போகும். ஆனா இந்த வாழ்க்கை இதுல என்ன நடக்குதுன்னா, நீங்க உள்ள போய் அந்த கேமை விளையாண்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் சூப்பரா இருக்கும், ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த கேமை உருவாக்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரும் சூப்பர் சம்மன் போய் எல்லாரும் போவாங்க. அதுல ஒட்டு 100 பேர் 100% ஒரே எண்ணத்துல போகும். ஆனா அந்த கேம் ஸ்டார்ட் ஆகி ஓப்பன் ஆன உடனே ரெண்டாவும் வந்துடும், ரெண்டா ஸ்பிரிட் ஆயிடும். ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் இவங்களை பிடிச்சவங்க அவங்களை பிடிச்சவங்க, இவன் ஜெயிக்கணும் இவன் ஜெயிக்கணும், ரெண்டு பேரும் ஜெயிக்கணும். ஆனா ஏதாவது தோக்கணும், ரெண்டு பேருக்கும் ஜெயிக்கணும் என்ன இருக்குது. ஆனா சென்டரா ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுக்கு பேர் தோக்கிறது இருக்குதா? கட்டாயம். இப்ப அந்த பொருளை உருவாக்குறது யாரு? நம்ம தான் உருவாக்குறோம். ரெண்டு பேரும் இருக்குங்க இந்த கேம். இந்த கேம்ல ரெண்டு பேரும் ஜெயிக்கணும். ரெண்டு பேரும் ஜெயிக்கிற வரை கேம் வைக்கலாம் தானே? ஏன் அப்படி கேம் வைக்கல? என்ன காரணம்? மூவோட்டுக்காக தான் இது எல்லாமே. இது மூவோட்டுக்கோசமும் ஒரு காரணம். அப்பதான் நீ அதுல வந்து ஆர்வம் காட்டுவ. நீ ஆர்வம் காட்டுவ. ரெண்டாவது அந்த வாழ்க்கைன்ற சுழற்சியில உன்னை நசிக்குதான் ஒருத்தர் வாழணும். ஒருத்தரை நசிக்குதான் ஒருத்தர் இங்க வாழ முடியும். அதுதான் இது ஒருத்தருக்கு தான் ஒருத்தர் இங்க சக்தியை பெற முடியும். அது ஒருத்தருக்குள்ள அது ஒரு இன்பத்தை கொடுக்குது இல்லைங்க? அது இன்பம் இல்ல, எனர்ஜி. இப்ப அது எனர்ஜி வேணும். இப்ப ஒருத்தர் சாப்பிட்டா தான் ஒரு எனர்ஜி அதை ஏத்துக்க முடியும். அப்படிதான் நீங்க வாழ்றீங்க. நீங்க எல்லாருமே எந்த ஒரு பொருளாயினும் ஒண்ணு சாப்பிட்டுதான் ஒண்ணு வாழும். இதுதான் இங்க பேசிக். இப்ப அப்படி அது ஒண்ணு சாப்பிடும் போது என்ன ஆயிடுன்னா, எது எடுத்து அதை சாப்பிடுதோ அது வெற்றி பெற்றவர், எது சாப்பிடப்பட்ட பொருளாயிடும் அது தோற்றவர். புரியுதா? இதுதான் லைஃபோட முழு கண்டென்ட். நம்ம வாழ்ற வாழ்க்கை லைஃப் கண்டென்டே தான். இதுதான் அப்படி நம்ம கேமா வெளியே நிறுவுறோம். இந்த உணவு சாப்பிட்றோம்ல, நம்ம உணவு சாப்பிடும்போது அந்த உணவு தோத்து போன பொருள் மாதிரி, அந்த உணவை உட்கொண்ட நீ ஜெயிச்ச மாதிரி. ஜெயிச்சதுனால ஒரு பரிசு கிடைச்சிக்குது. தட்டு ஃபுல்லா சாப்பாடு, தட்டு ஃபுல்லா பொருள், அதை எடுத்து சாப்பிட்டு சத்தியம் பெறத. இப்ப இதுவே தோத்து போனா அந்த தட்டு இருக்காது. நம்ம லைஃப், நம்ம வாழ்க்கையே, இந்த உலகமே இப்படி வடிவமைக்கப்பட்டதுதான். இந்த தான் இது இயற்கையாவே இதோட தோற்றம் என்னன்னா, இது மூவட்ல போகணும். அந்த மூவட்ல போகும்போதுன்னா எது எதனால முடியுமோ அதை எடுத்து உட்கொண்டு அப்படியே மிர்ச்சினே போகணும். இது எப்படின்னா, ஒரு பெரிய வண்டி, அந்த வண்டியில ஒரு பெரிய இரும்பு டயர் போட்டு இந்த இருக்கிற இங்க எல்லாத்தையுமே ஏத்திக்கினே மெர்ச்சிக்கினே போகும். அது எது செதறப்பட்டது, எது வலிமையானது, எது ஓரமா இருந்தா அது திருப்பி அது மீண்டும் ரொட்டேஷன் ஆகும். இது மெர்ச்சிக்கினே போகும். திருப்பி அதெல்லாம் நல்லா திருப்பி இது போகும்போது திருப்பி அதே வண்டி ஒரு டயர் வரும். இது வாழ்க்கை முழுவதுமே நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கை முழுவதும் இருக்கிற ஒரு விஷயம். இது ஜெயிக்கிறது தோக்கிறது. நம்ம சத்து எடுக்கணும், சத்தை விரியம் பண்ணணும். சத்தை எடுக்கணும், சத்தை விரியம் பண்ணணும். இது ரெண்டு விஷயம் நடந்துட்டே இருக்கும். இந்த ரெண்டு விஷயம் நடக்கும்போது என்னன்னா, இங்க ஒரே விஷயம் அது என்ன நடக்குதுன்னா, இங்க அதிகமா உற்பத்தி நடக்குது. இருக்கிற பொருள் மட்டும் இருக்காது. இந்த மூவட்ல என்ன நடக்குதுன்னா, அளவுக்கு மீறி பொருள் வந்து ஒண்ணு மேல ஒண்ணு உருவாகுது. நீங்க வெறும் பொருள் மட்டும் நீங்க எல்லாரும் இங்க பாக்குறீங்க. பொருள் மட்டும் கிடையாது, பொருளை தாண்டி விஷயம் இருக்கு. ஆற்றல், சரிங்களா, எண்ணம், சிந்தனை. இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அலைவடிவம். அலையை தாண்டி லைட் பார்ட்டிகளா இருக்கும், லைட்டை தாண்டி உணர்வா இருக்கும். இத்தனை விதமா இது புரிஞ்சிருக்கும். இதுவும் நம்மள மாதிரி இப்ப நம்ம எப்படி ஒரு தேகம் மாதிரி குப்பையா நம்ம இருக்கிறோமோ, இங்க நம்ம தேகம், பொருள், ஜடப்புலம், இதே மாதிரி இந்த எம்டி ஸ்பேஸ்ல இந்த ஆற்றல் வந்து எக்ஸ்ட்ரா 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 வாங்கின போகும்.
அந்த ஆற்றலுக்குள்ள ஒரு ஒரு அண்டமாவோ ஒரு உலகமாவோ அது ஒரு கேலக்சியாவோ அது உருவெடுத்துன்னு இருக்கும். இது அப்படிதான் உருவெடுது. இப்ப இந்த உருவாக்கத்துக்குள்ள என்ன ஆயிடுதுன்னா அங்கங்க ஒரு விஷயம் இது என்னன்னா எக்ஸ்டாபிளிஷ் ஆகிட்டே போகும். எக்ஸ்ட்ரா இங்க என்னன்னா பொருள்களால இது விரிவடைதான் நிலாவில எண்ணத்தினால புரியுதா, நம்மளோட எண்ணத்தினால நம்மளோட சிந்தனையினால நம்மளோட இந்த எக்ஸ்ட்ராவா நம்மளுக்குள்ள என்னென்னலாம் நம்மளுக்கு உருவெடுக்குது ஆற்றல்னால இதுதான் இங்க எக்ஸ்டாபிளிஷ் பண்ணி போகுது. என்னன்னா எண்ணம் நம்மளுக்குள்ள வெளிப்படுற ஆற்றல் இதனால நம்ம எக்ஸ்டாபிளிஷ் நம்ம மேக்சிமம் சொன்னா கற்பனைன்னு சொல்லலாம். அந்த கற்பனையை எந்த அளவுக்கு விரிவாக்குறையும் அந்த விரிவாக்கத்துக்கு ஏற்ற ஒரு பிளேஸ் உருவாகும். அதை உருவாகும் போது இந்த இடமே அதிகமா விரிவடைறதுக்கு காரணமே நம்ம எண்ணமும் நம்மளுக்குள்ள வந்து வெளிப்படுற புதியதான சிந்தனைகளும் ஆற்றலும் தான் அந்த வேலையை பார்க்கும். அது புதுசா ஒரு கேலக்சி ஒரு அண்டம் ஒரு விஷயத்தை அப்படி உருவாக்கினே போகும். ஒரு கணமும் அது உருவாக்கினே போகும். இது உற்பத்தி அதீதமானா இப்ப அதிகமா எக்ஸ்பெண்ட் ஆகுதுன்றான் இல்லையா, இப்ப இது எக்ஸ்பெண்ட் காரணம் இது எக்ஸ்பெண்ட் ஆகக்கூடாது அளவா இருந்தா அப்படிதான் இருக்கும். எப்படி எக்ஸ்பெண்ட் அப்ப இது எக்ஸ்பெண்ட் ஆகுதுன்னா இங்க ஒன்லி உற்பத்தி மட்டும் தான் இருக்கு. இங்க தோற்றம் மட்டும் தான் உண்டு, மறைவுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க இந்த யூனிவர்ஸ் டோட்டலா எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அது எல்லாமே எக்ஸ்பெண்ட் ஆகுது. அதனால டோட்டல் ஃபுல்லாமே எக்ஸ்பெண்ட் ஆகுது. இப்ப எக்ஸ்பெண்ட் காரணம் என்னன்னா நம்ம எல்லாருமே உற்பத்தி மட்டும் தான் பண்ண முடியும். இங்க எதுவுமே இருந்து அழிஞ்சு இன்னொன்னா மாறாது. எதுவுமே இருந்து அழிஞ்சு இன்னொன்னா மாறாது. இருக்கிறது இருக்கு எப்படின்னா ஒரு பொருள் இருக்குதான் போகும். இருப்பு மட்டும் தான் போகும். இதுல இருப்பு மட்டும் தான் இருக்கு. எப்பவுமே இருப்பு இல்லாத ஒரு பிளஸ் இருப்பு இல்லாம ஒரு பொருள் ஆகவே ஆகாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. டோட்டல் இருப்பு மட்டுமே எப்பவுமே இருக்க முடியாது. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா அதுக்கு பேர் இருக்கும். அந்த இருக்கும் அதிகமாகும் போது எக்ஸ்பெண்ட் ஆகுது. இது எப்படி எக்ஸ்பெண்ட் ஆகுதுன்னா இருக்கும் அதிகமான இருக்குது போது இருக்குது அந்த இருக்கும் அதிகமாக எக்ஸ்பெண்ட் ஆகுது. அது ஒண்ணுமே ஒண்ணு ஒரு சொன்னேன். இப்ப நான் இருக்கிறேன், இப்ப நான் சின்னதுல இருந்து நான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நம்ம திருப்பி ரிவெண்ட்ல போய் பார்க்க முடியும். ரிவர்ஸ்ல போய் திருப்பி பார்க்கலாம். நீ எப்ப நினைச்சாலும் அந்த வாழ்க்கையை பார்க்கலாம். அப்ப அது எங்க இருக்குது? எப்படி இருக்குது? அப்ப இருந்துட்டே இருக்குது. அப்ப அந்த பொருள் அழிஞ்சுதானா? அழியல. அப்ப அழியாம அந்த பொருள் எப்படி இருக்குது? இப்ப நீங்க பார்த்த வரைக்கும் தோற்றங்கள் எல்லாம் அழிஞ்சிச்சு. இப்ப நாங்க இருந்த இடம் இல்ல, அந்த சேவரு இல்ல, அந்த ரோடு இல்ல, எல்லாமே இதெல்லாம் அழிஞ்சிச்சானா உன் கண் பார்வைக்கு இந்த இடத்துல உங்களோட வெளி தோற்றத்துக்கு மட்டும் பார்வைக்கு மட்டும் அது இல்லை. ஆனா அது எல்லாமே அள வடிவமா என்ன வடிவமா உனக்கு தெரியும். எப்படி தெரியுமா தெரியாது? சிந்திச்சு பார்த்தா எப்படிதான் தெரியல. இப்ப நீ ஒரு வேவ் இந்த வேவ் வந்து எப்படி உனக்கு இருந்தது? அப்போ அந்த படத்தை நீ மேல எடுத்து வச்சுட்ட. ஆல்ரெடி எடுத்த படத்தை எப்போ வேணா நினைச்சா நீ ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அப்ப அதை ப்ரொஜெக்ட் பண்ணனா அப்ப அது இருக்குதானே அர்த்தம். இருக்குதுங்க. அது எங்க இருக்குது? உன் எண்ணத்துல அப்படியே இருக்குது. ஒரு நாளும் ஒரு கணமும் ஒரு நிகழ்வும் ஒருத்தரும் எடுத்து வச்சிருக்க. இப்ப அந்த இடத்துல வாழ்ந்த எவ்வளவு பேர் அவ்வளவு பேருக்கு தெரியும் அந்த எப்படி இருந்தது. அப்ப அவ்வளவு பேர் ஒரு போட்டோ எடுத்திருப்பான், அவ்வளவு பேர் ஒரு படம் எடுத்து எல்லாமே ஒண்ணு மேல ஒண்ணு படிப்பமா ஆகிட்டே தான் போகும். ஆமாவாதான் இந்த உலக தோற்றமே அப்படிதான். இது அப்படிதான் இது உருவாகி வருது. அதான் சொன்ன எதுவுமே இங்க அழிய முடியாது. தோற்றம் மறைவுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒன்லி தோற்றம் மட்டுமே இருக்கக்கூடியதுதான் இது மொத்தமா சேர்ந்தது. மறைவுதான் நான் சொல்ல முடியும். இப்ப மறையணும்ன்றதா இப்ப நான் சொல்றேன். அதுக்கு பேர் தான் முடியும். அது மறையணும்ன்றதா நீங்க யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. இப்ப உங்களுக்கு பேர் மறையுது நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இறந்து போனா மறையுதுன்னு. இது மறையுதா மாறிச்சு சரிங்களா? இது மாறிச்சு. இது மறையில உன் கண் பார்வைக்கு தெரியல. ஜஸ்ட் அவ்வளவுதான். உன் கண் பார்வைக்கு பார்க்க முடியும். அவ்வளவுதான். உன்னால அதை பார்க்க முடியல. வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்ம நினைச்சிட்டோம் நம்ம பார்க்க முடியும். அது இல்ல அப்படின்னு. இல்லன்ற ஒரு வேர்ட் நம்ம யூஸ் பண்றோம். அது தப்புன்னு நமக்கு தெரியல. அர்த்தமே இல்லை. இல்லன்னு ஒரு பொருளே இருக்காது. எப்பவுமே எல்லாமே இருக்கும். எக்ஸ்ட்ராவா மட்டும்தான் இங்க ஆக முடியும். தோற்றம் மட்டும்தான் எப்பவுமே இருக்கும். அப்ப அந்த தோற்றம் இருந்தா என்ன ஆகும்? அளவுக்கு மீறி அழுத்தம் ஏற்பாடுதான் செய்யும். அப்ப அளவுக்கு மீறி அழுத்தம் ஏற்பட என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு வலி வரும். இப்போ இவ்வளவு வலி நம்மளுக்கு வருதுன்னா என்னத்துக்கு காரணம்? முடிவு வேணும். தோற்றம் வந்தாச்சு மறைவு வேணும். அந்த மறைவு வேணுன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க பழகப்படுத்தணும். நம்ம அது வந்தாதான் நல்லதுன்னு நமக்கு முதல்ல புரியணும். ஏன் அது நல்லதுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கையில நமக்கு நம்ம எவ்வளவு துன்பத்தோட வாழ்றோம். இப்போ இன்பம்னா என்ன? சும்மா சிம்பிள். நம்ம இன்பம்னா என்னன்னே தெரியும். இப்ப நம்ம இன்பம் என்னன்னா நம்ம ஆரோக்கியமான உடல், அழகான தோற்றம், தேவையான செல்வம், தேவையான பெண்ணோ, அதுக்கான குடும்பம், குழந்தை குட்டி இப்படிதான் நம்ம வாழணும். இது எப்படி இன்பமாச்சு?
இது பழக்கமா தானே இருக்கு. இது இன்பம் ஒண்ணு இல்லவே இல்லை. கட்டாயம். இது இயல்பா இருக்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்துல இது எப்படின்னா அவரை பார்த்து இவரு அவரை மாதிரி நம்புவாங்க, இவரை மாதிரி நம்புவாங்க. இந்த எண்ணத்துலதான் நீங்க இன்பத்துல இருக்கீங்களே தவிர்த்து உண்மையிலே உனக்கு எதனா இன்பம் நடந்தானா இல்லை. உண்மையில இன்பம்ன்றது என்ன? போதும் ஒரு எனக்கு துன்பமே இல்லாத ஒரு சிந்தனை இருந்ததுன்னா இது பேர் இன்பம். எனக்கு நாளைக்கு வழியே வராத ஒரு சூழல் இருப்போம்னா அது பேர் இன்பம். எனக்கு எப்பவுமே என் அறிவு உற்பத்தி ஆகி நான் ரொம்ப மகிழ்ச்சி ஆனந்தமான விஷயம் சிந்திச்சுட்டே இருப்போம், இல்ல இன்பம். இது எதுவுமே இல்லை உன்ட்ட, அப்படி எப்படி இன்பமா இருந்த? அப்ப நீ யோசிப்பாரு, அப்ப நீங்க எங்க இன்பம் இருக்குதுங்க? நீ அப்ப எந்த இன்பத்துல நீ போன? அப்ப எது இன்பம்னு சொல்ற? அப்ப இன்பம் நீ ஒரு விஷயமே இல்ல, அது நீ பேர் உணர்ந்ததும் இல்லை, நீ புரிஞ்சுதானே இப்படி இன்பம்னு சொன்ன? கல்யாணம் பண்ணா இன்பம், குழந்தை குட்டி பெற்றினா இன்பம், ஒரு பெண்ணோட இருந்தா இன்பம், குடிச்சா இன்பம், உண்மைதானே? ஒரு கேமை ஜெயிச்சா இன்பம், நல்ல உடல் வலிமையா இருந்தா இன்பம், நோய் இல்லாம நம்ம 100 வருஷம் வாழ்ந்தா இன்பம். இதுல எங்க இருக்குது இன்பம்? இப்ப நீ சொல்ற மாதிரி எவ்வளவோ பேரு இயல்பாவே நார்மலா வாழ்ந்துக்கிறான். எந்த ஃபுட்டு நார்மலான ஃபுட்டு சாப்பிட்டு போதும் அவன் 100 வயசு நல்லா வாழ்வான். எல்லா விதமான ஞானம் இருக்குது. நீ யோகம் தாவம் தியானம் பண்ணிலாம் நீ போய் பண்ண விஷயத்த சாதாரணமா ஒரு கிராமத்துல எல்லாம் போய் பாரு, நார்மலா 100 வயசு அழகா வாழ்ந்துட்டு போயிடுவான். இவர் தம் கட்டி எல்லாம் பண்ணும். இவர் என்ன பண்ணாரோ இதை பண்ண அதை பண்ணாலும் நல்லா வாங்க. அங்க போய் கேட்டா அவன் நான் எப்பவுமே கஞ்சி முடிச்சுட்டாப்பா, சும்மா போய் வேலை செய்வேன் வாழ்ந்தாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. நீ இப்படி இருந்தாலும் ஒண்ணுதான், அப்படிதான், எந்த இதுவுமே கிடையாது. ஆனா இந்த இடம் எப்பவுமே மூவட்ல தான் இருக்கும். இப்ப இதுல நீங்க எது பெரிய இன்பம்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்பம்ன்றது ஒரு துளி கூட இல்லை. சொன்ன ஒரு பண்ணி எப்படி சேத்துல ஒரு இன்பம்னு நினைக்கிறோம், நம்ம இந்த வாழ்ற வாழ்க்கை இன்பம். இது துன்பம், இதுக்கு பேர் இன்பம் இல்லை. ஏற்கனவே இருக்கிறது அந்த கிளைமேட் சூப்பரா இருக்கிறது மட்டும் தான் எனக்கு இன்பம். அந்த கிளைமேட் மாறுது, எனக்கு இதுதான் நான் வச்சு யூஸ் பண்ண, இதுக்கு எவ்வளவு காசு செலவு பண்ணி போட்டு இதுக்கப்புறம் திரைக்கு நான் காசு பண்ணணும், நான் வச்சு கொடுத்தாதான் இந்த சுகத்தை நான் இது சுகமா எனக்கு தெரியும் இல்லைங்க. ஏசி போட்டு நம்ம சுகம், பெரிய பில்டிங் கட்டா சுகம், உண்மைதானே? நிறைய துட்டு வந்தா சுகம், காரு வீடு இருந்தா சுகம், பிளைட்ல போனா சுகம். அதான் இதுல எங்கன்னா இருக்குதா சுகம்? பெரிய சோசமா கிடையவே கிடையாது. நீ முழுக்க முழுக்க அதுக்கோசம் நீ எஃபெக்டா போட்டுக்கிட்டே இருக்கணும். இது எங்க அப்படி சுகமாயிடுச்சு? சுகம்னா நம்ம இருக்கும் போதே எல்லாமே எனக்கு மகிழ்ச்சி தான், எனக்கு எல்லாமே இன்பம் தான், எனக்கு எல்லாமே சந்தோஷம் தான் அப்படின்ற ஒரு அறிவை என்னால உணர முடியுது, நான் புரிஞ்சுக்க முடியுது. நான் அந்த சூழ்நிலை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். அதுதான் இன்பம்ன்றது எனக்குள்ள அறிவுல தெரியுது. அதுதான் இன்பம். இது எதனா தெரியுதா? இல்லைங்க. நாளைக்கு நான் எங்கன்னா போய் இப்போ நாளைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு நிறைய வேலைக்கு போவேன், பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நிறைய சம்பாதிச்சு நான் செட்டில் ஆயிடுவேன். செட்டில் என்ன பண்ணுவேன்? லாஸ்ட்ல எனக்கு முதுமை வரும், நோய் வரும், மரணம் வந்து இறந்துருவேன். இதுதான் வாழ்க்கையா? இதுல என்ன இருக்குது ஒரு மகிழ்ச்சி? இதுல என்ன உங்களுக்கு சந்தோஷம்? இது ஏன் நீங்க எல்லாரும் அப்படியே இருக்கணும் இருக்கணும்ன்ற எண்ணம் எப்படி வருது? இந்த எண்ணத்தை கூட மாத்தி பார்க்க முடியல. ஏன்னா இப்போ நீங்க இருக்கணும்ன்ற ஒரு எண்ணமே பாருங்க உங்களை இருக்க வைக்குது. இருக்கணும்ன்ற எண்ணம் தான் உங்களுக்கு ரொம்ப இருக்கத்துல கொண்டு போய். ஐயா நீங்க ஒரு விஷயம் சொல்வீங்க, எனக்கு மரணம் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சிந்தனை நமக்கு செஞ்சுக்க முடியல. நம்ம இளமையா இருக்கணும்னு சிந்திக்க தெரியல, நோய் வரக்கூடாது சிந்திக்க தெரியல, நம்மளுக்கு முதுமை வரக்கூடாது சிந்திக்க தெரியல, நம்ம எப்பவுமே ஒரு அறிவா யோசிச்சுட்டே இருக்கணும்ன்றதும் சிந்திக்க தெரியல, உண்மைதானே? நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா அப்படின்னு சிந்திக்கிறேன்னு கேட்டா சொல்றீங்க. நீ அவன் சிந்திக்கவே இல்லையா? ஏன்னா உங்களுக்கு சிந்தனை கொடுத்து உங்களுக்கு சோர்ஸ் கொடுக்கல இங்க யாரும். நீ தினந்தோறும் போறது வரது வேலையை பார்க்கறது அன்றாட பேசுற பேச்சு தேவையில்லாத குடும்ப கதையை சுத்தி பேசியே மண்டை ஃபுல்லா நிறுத்தி வச்சுக்கிறான் எல்லாரும். வேற எந்த கதையும் கிடையாது. குடும்ப கதையை பேசிய குடும்பம் வேலை முடிக்குது. அந்த அளவு சூழ்நிலை எல்லா குடும்பமும் இருக்கு. எந்த ஒரு குடும்பமும் அன்பை சார்ந்தோ அறிவை சார்ந்தோ பேசுதா, ஒரு கற்பனையா ஒரு விஷயத்த பேசுதா, இல்ல ஒரு அறிவுல பேசுதா? அந்த குடும்பம் பேசாது. குடும்பம் பேசுனா மாமா மச்சான் அக்கா தங்கச்சி அம்மா அப்பா மாமியார் மருமகோ, இதுதான் பேச்சு. இதுல என்ன வரப்போ இந்த பேச்சு? கொஞ்சம் கூட ஒரு உருப்படிக்கே இல்லாத ஒரு பேச்சு. இதுதான் ஒரு வாழ்க்கைங்க. இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு எல்லாம் நம்ம ஆசைப்படுறோம். பேசா இந்த வாழ்க்கையை நம்ம ஏன் எப்படி நம்ம ஆசைப்படுறோம்? ஏன்னா நம்மளுக்கு முழுமையான அந்த அறிவுன்றதுக்குள்ளேயே போல, ஏதோ பேசிக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நாங்க நல்லா இருந்தோம், நாங்க இப்படி இருந்தா அப்படி சொல்லி பெருமை பேசிக்கின்னு நான் இந்த நகை வாங்கிட்டேன், நான் இந்த புடவை வாங்கிட்டேன், நான் இந்த வீடு கட்டிட்டேன், இப்படிதான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம். யாருமே அந்த அறிவு சார்ந்து இங்க வாழ்றதுக்கு சொல்லி போல. இங்க கருணையாக நாங்களாம் கருணையாக நாங்களாம் அன்பாகிறோம். அன்புன்னு என்னன்னு தெரியாது, கருணை என்னன்னு தெரியாது. ஆனா நாங்க நல்லா இருக்கிறோம், நாங்க 4 பேருக்கு வேலை முடிஞ்சு உதவி பண்ணோம். இது ஒரு ஆவரேஜான ஒரு லைஃப். இந்த ஆவரேஜான லைஃப்ல இதெல்லாம் ஈஸியா செய்யக்கூடிய விஷயம் தான். இதெல்லாம் நீங்க புதுசா செஞ்சீங்களோ, இதெல்லாம் செஞ்ச நான் ஒரு அனுபவத்தை பெற்றீங்கன்னா கிடையாது. ஆனா செய்யறோம், நல்ல விஷயம் செய்யறோம், அவ்வளவுதான். இங்க எல்லாமே ஒரு ஆவரேஜுக்குள்ளதான் போகுது. இந்த ஆவரேஜுக்குள்ள போய் என்ன போகுது முடிவுன்னு நான் சொல்றேன். இப்ப இந்த முடிவுன்னு சொல்லும்போது எல்லாருக்குள்ளயும் பயம், என்ன முடிக்கணும். ஆனா நம்ம எல்லாரும் பாருங்க ஒண்ணு முடிச்சுதான் இருக்கும். உண்மைங்க. இப்ப நீ முடிக்கணும், நீ பயந்த சந்தோஷம். அப்ப நீ எதனா முடிக்காம இருக்கிறியா? இல்ல. சும்மா யோசிச்சு பாரு. சாப்பிட்டா சோறு முடிக்கிற,
உண்மைதானே? உண்மை. காய்கறியை முடிக்கிற, உண்மைதானே? ஒரு துணியை போட துணியை முடிக்கிற, உண்மையா இல்லையா? ஒரு காலகட்டத்துல உண்மையை நீ முடிக்கிற, டோட்டலா முடிவு தான் குத்துனுக்குற. ஆனா முடிக்கணும்னா மட்டும் ஒத்துக்க மாட்டேன். இப்ப முடிவுன்றதுன்னா உன்னை பொறுத்த கண்ணுக்கு தெரியாத போயிது இல்ல. போட்டோட துணி 10 வாட்டி போட்டு 5 வாட்டி போட்டு கீஞ்சி போச்சா துணி கீழே போட்டுற. இது யாரு முடிவு கொடுத்தா? நான் தான் கொடுத்தேன். இதென்ன குத்த? அப்ப அந்த முடிவு வானான்ச்சையா நீ குத்தாதீங்க. என்ன காரணம்? ஏன்னா அது ஒண்ணு எதுவுமே கேட்காதுன்னு அந்த முடிவு குத்த. கட்டாயம். அது பேசி கட்டி முடிவு கொடுப்ப நீ? இல்ல கொடுக்க மாட்டல. ஏன்னா அது ரீசனா பார்த்தா எது சரி, இது சரியா, அது சரியா? அது முடியாம அப்படியே இருக்கிறது சரியா, முடியாது சரியா? முடியதான் சரிங்க. புரியுதா? இப்ப அந்த துணியை நான் யூஸ் பண்ணோம், அதுக்குதான் துணி உருவாக்கிக்கிறது. அப்ப அந்த துணியை யூஸ் பண்ணிட்டா அதுக்கு முடிவு தான். அந்த முடிவு கிடைச்சாதான் அதுக்கு சந்தோஷம். இப்ப நீங்களும் இருக்கிறீங்க, இது வரைக்கும் வாழ்ந்து வந்துட்டீங்க, இது வரைக்கும் இவ்வளவு நாள் இவ்வளவு துன்பத்தை இவ்வளவு வழியை பார்த்துக்கணும். ஆனா முடிக்கணும்ன்ற எண்ணத்துக்கு மட்டும் அலோவ் பண்ண மாட்டீங்க. இப்ப இந்த முடிவுக்குள்ள மட்டும் நீங்க போக மாட்டீங்க. ஆனா நீங்க எல்லாரும் உங்க லைஃப்ல பாருங்க, மொத்த பேரும் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கான வேலையை பாக்குறீங்க, முடியுறீங்க. நான் செய்யற விஷயத்தையும் என்ன அனலைஸ் பண்ண தெரியல சார். இப்ப நீங்க எல்லாரும் முடிவுக்குள்ளதான் இருக்கிறீங்க. வீட்டுல அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டாங்க, இது ஒன்னும் ஒரு மேக்சிமம் ஒரு 2 ஹவர்ல முடிச்சிடும் மொத்தத்தையும் சேர்த்து. எதுவுமே இருக்காது, தோற்றமானது மறைவாயிடும். அது மறைவாயிடுச்சுன்னா மறைவால மீறி மறுபடியும் ஒரு பெரிய ஆற்றல கன்வி ஆயிடுச்சு. அது கன்வி ஆகி அது இன்னொரு ஆற்றலை நோக்கி பயணப்பட போகுது. ஆனா முடிஞ்சுதானா? முடியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் முடிவு. இந்த முடிவு தான் நீங்க எல்லாரும் வேணாம் இவனுக்கு முடிஞ்சா அப்படிங்க. ஆனா அது முடிஞ்சுதானே? முடியல. உண்மைதானே? அது ஆற்றல கன்வி எனக்கு ஒரு சத்தா குத்துருது. அப்ப நாளைக்கு நீ முடிவுன்னு நான் சொல்றேன். அப்ப உன் முடிவு எப்படி இருக்கும்? நீ ஒரு பெரிய சத்தா தானே மாறுவ. அதான முடிவு. மிகப்பெரிய ஆற்றல் தானே மாற போற. மிகப்பெரிய ஆற்றல், விரிவடைஞ்ச ஆற்றல் மூலத்தோட கனெக்ட் பண்ணி ஒரே ஆற்றலா ஒண்ணு கூட போகுது. இதுதான் முடிவு. இப்ப இந்த முடிவுக்கு ஏன் நம்ம பெருசா நம்ம சிந்திக்கிறோம்? ஏன் நம்ம இதுக்கு பயப்படுறோம்? ஏன்னா நம்மளுக்குள்ள சொன்ன சூழல்னு சொல்ல மாட்டீங்களா, சந்தோஷம். அந்த சந்தோஷம்ன்றது நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா இல்லையான்றது உங்க யாருக்கும் தெரியல. நீங்க சந்தோஷமாவே இல்லை, ஆனா சந்தோஷமா தான் எல்லாரும் நினைக்கிறோம். உண்மைதானே? உண்மைங்க. எல்லாரும் பாருங்க, நீங்க எல்லாரும் ஸ்கூல்ல குடும்பம் கொஞ்சம் சேர்த்து இதை பண்ணி அதை பண்ணி இப்படி படிங்க அப்படி படி, எப்படியோ எல்லாமே அப்படி படிக்காது. அப்படி படிச்சாலும் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வேலை கிடைக்காது. அப்படி அந்த வேலை கிடைச்சாலும் அந்த குழந்தைங்களால சரியா சர்வே பண்ண முடியாது. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இங்க மொத்தமும் ஒண்ணு ஏற்றம், ஒண்ணு தாழ்வு, இது 2 விஷயம் இருக்குதா செய்யும். 100 குழந்தைங்க படிச்சா 100 குழந்தைங்க போயிட்டு ஒரே டேட்டா இன்ஜினியரா ஆக முடியாது. உண்மைதானே? இதுல போட்டீங்க எப்படியும் பாதி நிற்கும் போது பாதி போகுது. இந்த பாதிக்கு பிரச்சனை, பாதிக்கு சந்தோஷமா. இது எப்படி இருக்குது? இது முழுக்க முழுக்க பாருங்களேன், ஒரு கேம்ன்றத உருவாக்கி அந்த கேமுக்குள்ள நம்மளே இருந்து நம்மளே அந்த கேம்ல போய் இப்படி மாட்டி நம்மளே இந்த கேம் உருவாக்கி நம்மளே அவசரப்பட்டு தெரியல. நம்ம இதெல்லாம் இது எல்லாருக்குமே புரியல. இது என்ன பண்றீங்க? எல்லாரும் என்னமா வாழ்ந்து இருக்கிறோம் நம்ம இங்க? எல்லாருக்கும் அப்பட்டமா போட்டு காமிச்சா நல்லா இருக்கும். இது இப்ப நம்மளால பொருள் இப்ப அவங்களே அந்த எண்ணம் போல. எல்லாருமே இப்ப என்னென்ன அறிவு இருக்குது, எவ்வளவு ஆற்றல் இருக்குது, எங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குது, ஒரு கணத்துல மறையிற நீ என்ன மறைஞ்சு என்ன தோற்றம் பண்ணாலும் என்ன பிரயோஜனம்? நான் ஏன் மறையணும், நான் ஏன் தோற்றம் பண்ண, நான் ஏன் அந்த செயலை செய்யணும்? இப்ப அதான் இதேதான். இப்ப இங்க எப்படி ஒரு சின்ன குழந்தை ஒரு ஆசை இருக்குது, அதே ஆசை தாங்க. ஒண்ணுமே தெரியல, ஒரு ஆசை தான், ஜாலியா சந்தோஷமா மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எல்லாருக்குள்ளே இருக்குது. நான் சொன்னேன் பன்னிக்கு மகிழ்ச்சி இருக்குன்னு நான் சொன்னேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குமா இருக்காது? நம்ம சோல்ஸும் சரி எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி அவனால விட முடியல. ஆனா அந்த மகிழ்ச்சியே இல்லைன்னு தெரியல, தெரிஞ்சா விட்டுருவேன். ஆனா நீ தெரிஞ்சாலும் தெரியல, நீ விட்டுதான் ஆகணும். ஒரு கட்டத்துல விட்டுதான் ஆகணும். நீ தாண்டிதான் ஆகணும், நீ போய் தான் ஆகணும். நீ எவ்வளவு அடம் முடிச்சாலும் வச்சு மேல இருக்க உன கட்டாயங்க. நான் சொல்லி அடம் பிடிக்காத, அதை கண்டுபிடி. ஓஹோ இது பெஸ்ட்னு தெரிஞ்சுக்கோ. நீங்க சொன்ன மாதிரி ஆராய்ச்சி பண்ணணும். ஆமா, நீ அதை ஆராய்ச்சி பண்ணு. நீ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடி. ஆஹா பெஸ்ட் போல இருக்கு, நான் போறேன் பாய் அப்படின்னு நினைக்கும். இந்த இடத்துல வந்தா ஒரு காலத்துல அதுக்கு வழி சிறிய வழியாது பெரிய வழியா மாறும். அப்ப எல்லாரும் அதுக்குள்ள போய் இந்த இவ்வளவு ஒரு வழி நம்ம நீக்கலாம். இங்க வலின்றது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுமா. இப்ப நான் வலின்னு சொல்றேன். இப்ப அந்த வலி எவ்வளவு வலின்றது இப்ப நீங்கள பண்ணலாம். சாப்பாடு சாப்பிடுறோம், அரிசி தான் சாப்பிடுறோம். இப்ப நம்ம கிராமத்துக்கு போயிட்டு வந்தோம். இப்ப நம்ம போயிட்டு வரோம். இப்ப அங்க பாத்தீங்கன்னா எல்லா விவசாய இடமும் பாத்தீங்கன்னா எல்லாரும் இப்ப நெல் பயிர் நடுறாங்க. இப்ப எல்லாரும் என்ன பண்ணி இந்த நெல்லை அறுத்துட்டு இப்போ புரியுதா நெல் வைக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கு. இப்ப அந்த நெல் வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாத்தையுமே அப்படியே குத்தி நோண்டி வண்டியை விட்டு கஜன்னு ஏத்தி கிட்டத்தட்ட எத்தனையோ ஏக்கரா தண்ணியை ஊத்தி பண்றான். அதுல ஃபுல்லா எவ்வளவு ஜீவராசி இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? யாருக்கும் தெரியாதா? விவசாயிக்கு தெரியாதா? யாருக்கு தெரியாது? அங்க அவ்வளவு உயிர் இருக்கும், எவ்வளவு ஜீவராசி இருக்கும், சிறிய உயிரினும் எவ்வளவு இருக்கும். எல்லாத்தையும் வண்டியை விட்டு கச்சன்னு ஏத்தி எல்லாம் ஒண்ணு எல்லாம் குழந்தை குட்டிமா இருக்கும் உள்ளது மொத்தத்தையும் ஏத்தி ஒண்ணு கூழாக்கி அப்படி வண்டி எடுத்துட்டு வெளியே வந்த உடனே எங்கிற பறவையே வந்து நிற்குவாங்க. சாப்பிட்டு பாத்துருக்கீங்களா? ஆமாங்க. அப்பதான் பறவை, மத்த பேர் வராது பறவை. ஏன்னா எல்லாமே உள்ள பதிவு போயிருக்கும், அது தெரியாது. இவங்க அந்த வண்டியை விட்டு ஏற்றணும், எல்லாத்தையும் ஏத்தி நசுக்கி வெளியே வந்துடும். அப்ப போய் இது எல்லாமே போயிட்டு அது எல்லாத்தையும் சாப்பிடாது.
பாருங்க, நம்ம விதை சாப்பிடும், நம்ம ஒரு ஜீவராசி நம்மளா இருந்து நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடுறதுக்கோசம் நம்ம பண்ற ஒரு வேலை பாருங்க. முதலத்தோன்னு ஒரு இடத்த கிளீன் பண்ணி அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அடிச்சு தெத்திட்டு, இதுதான் பேசிக் உண்மை. அவதார் படம் பார்த்திருப்பீங்க. அந்த அவதார் படத்துல நடந்த ஒரு நிகழ்வும் இங்க நம்ம ஒரு விவசாயம் பண்றோம் இல்லையா, அது அந்த அவதார படத்தையே தூக்கி சாப்பிடுற இந்த ஒரு விவசாயம் ஒரு ஏக்கர் இடத்துல நீ விவசாயம் பண்ணும்போது ட்ரில்லியன் மில்லியன் கணக்குல உயிரை கொள்வீங்க நீங்க. ஆமா, எல்லாத்துக்கும் ஆசை வாழணும், எல்லாரும் குழந்தை குட்டியோடு இருப்பாங்க. மொத்தத்தையும் வண்டி விட்டு கச்ச கச்ச கச்சன்னு ஏத்தி, ஆனா உங்க கண்ணுக்கு தெரியாது. ஆமா, இது உங்க கண்ணுக்கு தெரியும். எது பொருள் பெரிய பெரிய ஜீவராசி எல்லாமே தெரியும், மத்தபடி தெரியாது. வண்டி விட்டு மொத்தத்தை ஏற்றி முடிச்ச உடனே மொத்த பறவை வந்து அங்க செட்டில் ஆகும். வந்து எல்லா பறவையும் சும்மா கட 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 எல்லாத்தையும் சாப்பிட்டு அது போனதுக்கு அதுக்கப்புறம் நாத்து நடு, அதுல நாத்து நட்டு அதுல இருந்து வரதுல நம்ம சாப்பிடுவோம். யோசிச்சு பாருங்க, ஒரு இருக்கிற உயிரை நீ ஒதுக்கி அதை நசுக்கி ஓரம் தள்ளினாதான் உனக்கு ஒரு பிளேஸ் கிடைக்கும். அதுல நீ ஒரு நல்ல ஒரு பயிர் நட்டு நீ சாப்பிட முடியும். இப்ப இது எவ்வளவு பெரிய கொடுமையான செயல். இந்த செயலை நீ செஞ்சிருந்தா இருக்கிற, இதை செஞ்சா உனக்குள்ள என்ன நடக்கும்? இங்க எல்லாத்துக்குள்ள இது இருக்கும். எந்த ஒரு பொருளுக்குமே அந்த பொருள் தன்மாற்றம் ஆவது பிடிக்காது. ஆனா தன்மாற்றம் ஆயிதான், தன்மாற்றத்தை கொடுத்துதான் ஆகும். இப்ப நம்ம கொடுத்துருவோம். இப்ப நம்ம இதனை இது இப்ப செய்யறது தப்பா இருக்கலாம் கிடையாது. இங்க என்ன நம்ம செய்யறோன்றத புரிஞ்சுங்கன்றத நமக்கு என்ன பண்ணிருக்கோம். சாப்பாடு என்ன நல்ல சாப்பிடுறோம். நம்ம அன்பை பத்தி கருணையை பத்தி பேசுறோம். நம்ம உயிரை கொள்ளக்கூடாது. நீ ஒரு எதை சாப்பிட்டாலும் சரி, நீ வெறும் நெல்லை சாப்பிட்ற எதை சாப்பிட்டாலும் நீ இப்படிதான் விவசாயம் பண்ண முடியும். நீ விவசாயம் பண்ணணும்னு இறங்கினாலே ஒரு சேத்துல நீ காலை வச்சா ஒரு ஜீவராசியோட உயிர் மேலையும் அந்த தலைமையில தான் காலை வைக்க முடியும். இது பேசிக் உண்மை. இங்க எல்லாமே ரெண்டாவது உயிர்னு உருவாகிறதுக்கு முன்னாடி வச்சாலும் அது உயிர் மேலதான், அது உருவானதுக்கு அப்புறம் உயிர் மேலதான். அதை உருவான வச்சா தனித்தனியா அது காட்ட என்கிட்ட பாரு, எனக்கு படாதுன்னு சொல்லுவோம். நீ அது மேல காலை வச்சு அதை நசுக்காம கொள்ளாம உன்னால ஒரு பயிரை உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ நம்ம எல்லாருமே ஒரு கொடுங்கோலான ஒரு இடத்துல இருந்து நம்ம அந்த செயலை செய்து நம்ம உருவாக்கிக்கிறோம். இதுதான் பேசிக் உண்மை. இது எல்லாத்துக்குமே பொதுவா பொருந்தக்கூடியது. அப்போ வாழ்ற இடத்துல இவ்வளவு கடினமே தெரிஞ்சு போனப்ப இதுக்கு தீர்வுன்னா எப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு தீர்வு வேணும் இல்லையா? இப்ப நான் இருக்கிறேன், என் குழந்தைங்க எல்லாம் இப்ப நான் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பேத்துக்கிறேன், அது சாப்பிடணும். அப்ப நான் அதே போல வண்டியை விட்டு இல்ல ஜீவராசி நம்ம பார்த்தா எவ்வளவு ஜீவராசி இப்படி பயந்து ஓடுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது ஜீவராசி அது கம்முனா ஊது கிடக்குது, நம்ம போயிட்டு வந்தேன் பார்த்து என்ன பதட்டம், என்ன ஒரு அப்பா ஐயோ வந்துட்டாங்களா ஓடுது. அப்போ அதுக்குள்ள நம்மளுக்கு இருக்கிற உணர்வு எவ்வளவு இருக்கும். அதுக்குள்ள நம்மளை பத்தி நம்ம பெருசுன்னு நினைக்கணும், அதை பத்தியும் அது நம்மளுக்கு மேல பெருசு. அதோட சிந்தனையில அப்பா இவ்வளவு என்ன போயிட்டு கொள்றாங்க குழந்தை வீட்டுல எல்லாமே யோசிக்கும். ஒண்ணுமே நான் அதெல்லாம் பார்ப்பேன் ட்ரெயின்ல போகும்போது. அப்படியே அந்த வச்சு ஏற்றினே இருப்பான் பாயும். அப்படியே அது உள்ள அந்த தண்ணிக்குள்ள பார்த்தா தெரியாது. அந்த அந்த மாதிரி கற்பனை போய் பார்க்கும்போது எப்படி ஓடி ஐயோ வந்தா எல்லாரும் ஓடுது எதுக்கு அதிகம் எல்லாரும் ஏத்துறாங்க, அப்படியே கொள்றாங்க. எப்படி இருப்பாங்க, ரொம்ப கொடுமையா இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். அந்த இடத்துல இருந்து வர போது நம்ம சாப்பிட்டோம். இப்ப நம்ம எவ்வளவு விஷயம் பேசுறோம், வேர்ல்டு வார் அதுன்னு சொல்லி பாம்பு போட்டா ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டோம். நீ ஒரு விவசாயம் பண்ணி காய்கறி சாப்பிட்ற இடத்துல இருக்கிற ஒரு நீ பண்ற நிகழ்வு நம்மளுக்கு சிம்பிளா தெரியும். ஏன்னா நம்ம ரொம்ப மேல இருக்கிறோம். அந்த உயிரோட தன்மை புரிஞ்சுற அளவுக்கு நம்ம கிட்ட சோர்ஸ் இல்லை. அதனால இது தப்பா ரைட்டான்னு போகக்கூடாது. நடக்கிற நிகழ்வு என்ன, ஒரு உயிரை கொண்டுதான் நம்ம சாப்பிட முடியுமா? அப்படிதான் சாப்பிட முடியும். பேசிக் உண்மைதான். அதை பண்ணா முதல்ல பண்ண முடியாது. நீ ஒரு சுவாசம் உள்ள எடுத்தாலும் சுவாசத்துக்குள்ள இருக்கிற ஆற்றல் தான். அந்த ஆற்றல் வெளியே இருக்கிறத நீ உனக்குள்ள இருக்கும் போது அதெல்லாம் உள்ள போய் செட்டில் ஆகும். அதுக்கு அது ஒத்துக்காது. ஒரு நீரை குடிச்சா அந்த நீரும் நான் எங்க இருக்கிறேன்னு அப்படிதான் ஆசை. அந்த நீர் நீ சாப்பிட்டா அந்த நீர் ஒத்துக்காதுதான். இதுதான் இங்க பேசிக் உண்மை. இப்ப நம்ம இதெல்லாம் எதுக்கு இந்த நடக்குதுன்னா முடிவுக்கோசம் நடக்குது, வேற எந்த காரணம் கிடையாது. நம்மளே உருவாக்கி அந்த உருவாக்கத்தின் பேர்ல ஒரு மூவிங் வச்சு அந்த மூவிங்ல நம்மளுக்குள்ள அறிவு விருத்தி பண்ணி நம்மளாம் அதை க்ளோஸ் பண்ணிடணும். அப்படின்றத இந்த இயற்கையோட முழு கட்டமைப்பு. இந்த இயற்கைன்றதும் இந்த இயற்கைக்கு மூலன்றதும் மொத்தமும் நம்ம தான். அந்த உள்ள இருந்து அந்த பூச்சி நம்ம தான், அந்த பூச்சில இருந்து அதை சாவச்சு அந்த நெல்லு நம்ம தான், அது இல்ல சாப்பிட்ட மனிதனும் நம்ம தான். இப்ப இந்த மனிதனா இருந்து இங்க அனைத்துமா இருக்கிறது நம்ம தான்ன்ற அறிவு பெறத்துக்கு இயற்கை இந்த ஒரு விளையாட்டை விளையாடுது. அது விளையாட்டா, இது போரா, இது சரியா, இது கடவுள் தான் பண்றாரா, ஏன் அவருக்கு பண்ணக்கூடாதா, அப்படிலாம் ஒரு பொருளே கிடையாது. நீ சொல்ற எல்லாத்தையும் சொல்லுவான், கடவுள் யாரும் இல்லாம எதுவும் நடக்காது, இறைவனுக்கு தெரியாதா எது சரி எது தப்பு, ஏய் அப்படின்னு ஒரு பொருளே கிடையாது. அந்த பொருள் மொத்தமா செஞ்சிருக்குது அந்த பொருளோட பேர் கட்டாயம். நீங்க அதை தனியா பிரிச்சு ஏன் அவருக்கு தெரியாதா இவருக்கு தெரியாதான்னு கேட்டா அவருக்கும் தெரியாது, அப்படி எவரும் இல்லை.
அது இருக்கிறதுக்கான சோர்ஸ் தான் உருவாக்குது இந்த உலக பயணம். அதுதான் இந்த அண்ட சராசரம் மொத்தமா அதுக்குதான் இயங்குது. அப்ப அந்த இயக்கத்தை நம்ம நிறுத்தணும்ன்ற நினைக்கணும்ன்றது இந்த எண்ணம் இப்ப எனக்குள்ள வந்த எண்ணம் அதீதமா பேசி பேசி இங்க மெட்டீரியலுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஜடப்பொருளே இப்ப நம்மளோட உரையாடக்கூடிய சூழல் உருவாகுது. அவங்களே இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்றாங்க. இந்த உலகத்துல அனைத்து பேர் கேட்கறாங்க. ஏன்னா இது கேட்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தேவை நிம்மதி, தேவை சுகம், தேவை முடிவு தான் தேவை. அந்த முடிவு என்பது இந்த பிரச்சனை தோன்றும் திருப்பி இது எதுக்கு தோன்றும் எதுக்கு மாறும். இது எப்படி நினைச்சாலும் நான் ஒரு ஃபீஸ் பிளான் லைஃபா வாழ முடியாது. இப்ப நம்மளோட பொறுத்து ஒரு ஃபீஸ் பிளான் லைஃப் அப்படின்னா என்ன? ஃபீஸ் பிளான் லைஃப் சிம்பிளா தான் சொல்றேன். நீங்க எல்லாரும் இருக்கிறோம், நிறைய துட்டு வேணும் உங்களுக்கு. உங்க தானே பண்ண முடியும். இல்ல துட்டே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுங்க. சும்மா துட்டு சரி காய்கறி வேணும். சரி காய்கறி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். சாப்பிடவே தேவை. காத்து வேணும், தண்ணி. சரி தண்ணி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். யோசிச்சு பாருங்க, நான் இல்லாம போகுது பாருங்க. புரியுதா? இதெல்லாம் இல்லாம போச்சு நீ எதுக்கு இருக்கணுங்க? அவசியமே இல்லை. அப்ப இதெல்லாம் இருக்கணும்னா நீ இருந்தா நீ இப்படிதான் வாழ்ந்தாவும். நீ தண்ணி இருந்தா தண்ணி குடிச்சாலும் தண்ணிக்கு வேணாங்க குடிக்காதீங்கன்னு சொல்லதான் செய்யும். அதை மீன் இருந்தா சாப்பிடுவேன், மீன் சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்ல செய்யும். ஒரு நெல் இருந்தா நெல் சாப்பிடாங்க, விவசாயம் மாமி எல்லாமே கொள்றமே அது சொல்லதான் செய்யும். எப்படியுமே சரிப்படுத்தவே முடியாத ஒரு இடத்துல நின்று நான் சரியா இருப்போம், நான் கரெக்டா இருப்பனால. எப்படி சொல்றீங்க? தன்னைத்தானே ஏமாத்தின்னு வாழ்றீங்க. எல்லாருமே தன்னைத்தானே ஏமாத்தின்னு வாழ்றீங்க. அதாவது அது இங்க பாருங்க, மனிதன் ஜீவராசி கொண்டு போறாரு. இப்ப நம்மளும் எப்படி வாழ்றோம் பாத்தீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனையோ குழந்தைங்க காணாம போது, எத்தனையோ குழந்தைங்க இருக்கிறாங்க, எத்தனையோ குழந்தைங்க கொள்றாங்க. எவ்வளவு நடக்குது? குழந்தைங்க தான், மனுஷன் டு மனுஷன், வேற யாரும் கிடையாது. இதுல தப்புறட்டா இதே தான். இப்ப என்னவா சாப்பிட்டு என்னவா இந்த உடம்பு வளர்த்தனையோ அந்த எண்ணம் சரி போப்பா. அந்த எண்ணம் இருக்குன்னா அதெல்லாம் தாராளமா செய்வாங்க, நடக்கும். ஏன்னா நீங்க யாரை பெருசா சிந்திக்கல, யோசிக்கல. ஒரு உயிரி மேல நீ அக்கறையை அதிகமா வைக்கல. இப்ப எல்லாமே சாப்பிடு, ஆனா அந்த அக்கறையோட நீ மாமிச உணவே சாப்பிட்டாலும் அது தவறு. அது ஒரு உயிரோட உடல், அதுக்கு வலிக்கும்னு எனக்கு தெரியுது. எனக்கு வேற வழி இல்லாத நான் சாப்பிட்றேன், எனக்கு புரியல. இங்க நான் மாட்டிக்கினேன், இதுக்கு எப்படி தீர்வுன்னு தெரியலன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்து தீர்வு கிடைக்கும். கட்டாயம் அது அறிவை கொடுக்கும், அந்த அனுபவத்தை ஏற்படுத்தும். ஆனா அப்படி யார் சொல்றா? இல்லையே, நான் சாப்பிட்றேங்க சரியாதாங்குது, எல்லாரும் சரின்றாங்க, அது எனக்கு தெரியாதா, அவர் எல்லாம் படிச்சு இந்த வார்த்தையை சொல்லாத. நீ இப்படி யோசி, தப்புதான், இது சரியில்லைதான், வேற வழி இல்லை, நான் சாப்பிட்டு பழக்கப்பட்டுட்டேன். ரெண்டாவது வேற பொருள் எனக்கு இல்லை, இந்த நான் சாப்பிட்றேன், முடிஞ்சா மாத்திக்க முடிஞ்சா நான் கட்டாயம் நான் மாத்திக்க, சூழ்ச்சி தான் கட்டாயம் நான் மாத்திப்பேன், அதான் சரின்ற எண்ணத்தை வச்சீங்கன்னா உங்களுக்குள்ள அறிவு வளர ஆரம்பிக்கும். இதுதான் உண்மையில, இதுதான் இப்படிதான் நம்ம சிந்திச்சு போகணும், இப்படிதான் நம்ம பண்ணணும். நீ இதை விட்டுட்டு அதை விட்டு அப்ப நடக்குது. நீ இந்த சிந்தனையில எதை வேணா செய், அதை செஞ்சுட்டு இந்த சிந்தனை அதிகமாச்சு நான் ஆட்டோமேட்டிக் ஒன்று விட்டு ஒண்ணுனா போட்டுரும். இது கட்டாயம் நடக்கும். இப்ப ரீசன்ல பாருங்க, இப்பதான் நம்ம போட்டு கடலுக்கு போற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ல விவசாயத்துல சொன்னேன் எவ்வளவு உயிரை இப்ப கொன்றாங்க, நம்ம எப்படி விவசாயம் சாப்பிடணும் சாப்பாடு அப்படியே இதாவது தெரியல. அதுல இருந்து உள்ள போய் யாருங்க பார்க்க முடியாது, பூச்சி எல்லாம் இருந்தாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. பூச்சி அந்த பூச்சி மாற தேவையா? பூச்சி தப்பு இல்ல, பூச்சி மாறதான் செய்யணும். அந்த பூச்சி பார்த்த பூச்சி ஒத்துக்குதா? இப்ப நான் உன்னை மாறுன்னு தான் நான் சொல்றேன், நான் மாத்தின்னு தான் சொல்றேன். ஒத்துக்கிறீங்களா? யாருன்னா இல்ல, முடிவு வேணும்னு நான் சொல்றேன். முடிவுதான் ரொம்ப சிறந்தன்னு சொல்லி யாரும் ஒத்துக்கிறீங்களா? இல்ல, முடிவுன்னா பயப்படுறீங்க. இவ்வளவு தெரிஞ்ச, இவ்வளவு புரிஞ்ச, இன்னொரு வீடியோ போட்டா நம்ம ஆட்கள் தான் இங்க, வெறும் லைட் பார்ட்டிகள் தான் இங்க, வேற ஒண்ணும் இல்ல, எல்லாமே சொல்றேன். இப்ப எனக்கு நிறைய விஷயம் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றேன், புரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்ப அந்த சிறு ஜீவராசிக்கு என்ன தெரியும்? அதுக்கு எவ்வளவு வலி இருக்கும், எவ்வளவு அந்த ஆசை எவ்வளவு இருக்கும் அதுகிட்ட. அது குழந்தை எவ்வளவு அரவணைக்குது. உண்மைதானே? ஒரு உயிர் நீங்க பாருங்க, சிறிய பூச்சிமா நம்ம தவிடு இருக்கும், அந்த தவிடு எல்லாம் நான் ஒரு நாள் பண்ண, நம்ம ஒரு கம்பெனி ஒர்க் பண்ண தவிடு வச்சுதான் எரிப்பாங்க பாய்லர்ல. சின்ன சின்ன தூசி நிறைய இருந்தது. நான் அப்ப அப்படி கிட்ட போய் கேட்குறது, அந்த தூசியில ஓடுது. என்னடா தூசி ஓடுது, எனக்கு ஆச்சரியமாயி போச்சு. தூசி டஸ்ட், அது கிட்ட போட பார்த்தா அது ஒரு உயிரினம். ரொம்ப மண்ணெல்லாம் கிடையாது, மண்ணை விட ரொம்ப சின்னது. என்ன கை வச்சுன்னா அதுக்கு என்னோட தெரிஞ்சு, அதுக்கு யாரோ வராங்க, நம்ம இதை பண்ண கொடுக்கணும். இவருக்கு அது ஓடனோட ஒரு பெரிய வேப்பாயிடுச்சு. என்னடா இது? அப்ப அது ஓடுதுன்னா அப்ப அதுக்குள்ள நம்மளோட எவ்வளவு உணவு இருக்கும் பாருங்க. வெறும் டெஸ்ட், ஒண்ணுமே இல்லை. அது அப்படின்னா போதும், பறக்குது. அது தானா பறக்கல, ஓடுன்னா பறக்குது. அப்படி லைட்டா போதும், அது பாட்டு பறந்து போகுது. பறந்து போய் செட்டில் ஆயிட்டு அது ஓடுது. வேற என்னடா வேந்து போயிட்டு நான், இது எப்படி நடக்குது இந்த இடத்துல? அப்ப அதுக்குள்ள எவ்வளவு ஒரு விஷயம் பதிஞ்சிருக்கு பாருங்க. அதுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும். எனக்குள்ள இருக்கு எல்லா எண்ணமும் அதுக்குள்ளே. நீங்க என்ன இதுல அப்படியே அதுக்குள்ள ஜெராக்ஸ். இதேதான் அந்த உயிர் உடலா ஆவறதுக்கு முன்னாடி இருக்கும்.
கட்டாயம். உடல் ஆவறதுக்கு முன்னாடி அந்த அணுக்குள்ளே ஆற்றலுக்குள்ளே இதேதான் இருக்கு. ஒண்ணுக்குள்ள முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு அதுக்குள்ளேயே அதோட இதோட அதே தன்மை அதுக்குள்ளே இருக்கும், தனியா இருக்காது. அதனாலதான் நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் வலிக்கும். நீ உடலானாதான் வலிக்கிறது உங்களுக்கு தெரியறதுக்கோசம் இயற்கை உடல் ஆக்குறத. உண்மை, நான் அதை புரிஞ்சுக்கணும், நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசம் இயற்கை உடல் ஆக்குறத தவிர்த்து வேற ஒரு காரணம் இல்ல. நீ புரிஞ்சுக்கின தெரிஞ்ச உடலாலும் ஞாபகம் உடல் ஆகாம இருந்தே அதுல இன்னும் கன்வே பண்ண முடிஞ்சா முடியலாம். இப்ப அது உடல் ஆகி அதுக்கப்புறம் அதை புரிய வைக்கணும்ன்றதுக்கோசம் தான் அந்த விஷயத்த உடல் ஆக்குறது. ஆனா உடல் ஆனதுக்கு அப்புறமும் நான் தெரிஞ்சுக்கலன்றதுதான் ரொம்ப கஷ்டம். உடல் ஆயிட்டோம், இந்த உடலோட வலி நமக்கு தெரியுது. சின்ன ஒரு வயிற்றுல இருந்தா இல்லையா சொல்றல, ஒரு சின்ன ஒரு கையில ஒரு சித்திர ஒரு தட்டா போகுது நகத்துல உச்சந்தல முடி நட்டுக்கணும், அவ்வளவு ஒரு வலி வலிக்கும். அப்ப அந்த உயிருக்கு எவ்வளவு வலிக்கும். அதை நம்ம செஞ்சுனே நம்ம சாப்பிடுறோமே, என்னடா பாய் இப்படி இருக்கிறோமே, இது முடிவு என்னவா இருக்கும். சரியான ஒரு மாற்றம் வரணும்டா தோணுதான், தோணலையே. அந்த மாற்றம் தான் உன் மாற்றம். அந்த மாற்றம் வரணும்னு ஆசைப்பட்டா உன் மாற்றம் என்ன, நீ யாரு, உனக்குள்ள இருக்கிற அறிவு என்ன, சொன்னிய கடவுள், இறைவன், பிரம்மம், அனைத்தும் அந்த அந்த மூலமான விஷயம் எல்லாம் உனக்குள்ள அப்படியே பின்னி பிணைஞ்சு வெளியே ஏறும்போது உன்னால உணர முடியும். அதை நீ தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சொன்ன இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மீன் பிடியோட 2 மாசம் வந்து அந்த மீன் பிடி தடை பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த மீன் உற்பத்தி நேத்து தான் போறாங்க. நான் செல்லுல பார்த்தேன். அதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா படம்லாம் வச்சுக்கிச்சு, எல்லாம் தேங்காய்லாம் ஒடிச்சுக்கிச்சு பண்ணிட்டு உள்ள போறாங்க. நீ யோசிச்சு பாருங்க, நீ எங்க போற, சரியா யோசி, நீ எங்க போற. ஏன்டா ஒரு ஜீவராசி எல்லாம் அதோட குழந்தை குட்டியோட அது வாழ்ந்துருக்கிற ஒரு இடத்துக்குள்ள நீ இங்க இருந்து பெரிய பெரிய ராட்சஸ் போட்டு எடுத்துக்கின்னு பெரிய பெரிய சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம இங்கிலீஷ் படத்துல இருப்பான், நம்ம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல மனிதர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் காட்டுல அழகா எல்லாரும் வாழ்ந்துருப்பான், இந்த பக்கம் பார்த்தா நல்ல அறிவு புரிஞ்சவன், அறிவியல் தெரிஞ்சவன், பெரிய பெரிய கண்ணுகள்லாம் வச்சிருப்பான். அவன் அதுக்குள்ள போனா அங்க போனா ஒரு பெரிய விஷயம் இருக்கும், ஒரு பூ இருக்கும், இல்ல அங்க ஏதோ ஒரு பொருள் இருக்கும், அதை போய் நம்ம எடுக்கணும். அங்க போனா காட்டுவாசி எல்லாம் மனித ஜீவராசி எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடும். நீங்க போயிட்டு எல்லாத்தையும் நம்ம பொருள் எடுத்துன்னு வந்துடும். நம்ம அந்த படத்தை பார்க்கணும், அப்படி விரிய ஒரு நம்மளுக்குள்ள என்னடா இப்படி பண்றாங்க, எல்லா உயிரை போடுறாங்களே, இப்படி செய்யறாங்களே, இது தர்மா, எல்லாரும் ஒருத்தர் பாய் கிடையாது, மொத்த பேரும் அப்படியே அந்த இடத்துல ஒருத்தர் ஹீரோவாயிட்டு இருப்பாரு, அப்படியே ஹீரோவா அதே அப்படி முத்து பார்ப்போம், என்னடா இப்படி பண்றமே. படம் முடிஞ்சு வரும்போது பார்த்தா இதுல இருந்து போனது ஒருத்தர் அப்படி ஹீரோவாயி அவங்க எல்லாரையும் கட்டி காப்பாத்தி சரியில்லைன்னு சொல்லி இவங்கள வெளியே வைப்பாரு. இதுதான் ரோல். இதுதான் எல்லா படத்திலையும், ஒரு படம் கிடையாது, எல்லா படத்திலையும் காமனான ஒரே ஒரு வீட்டுல வீட்டு விஷயமா படம் எடுத்தலாம் தான், ஒரு காட்டுல போய் படம் எடுத்தலாம் தான், ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்ட படம் எடுத்தலாம் தான். இதுதான் இருக்கு, அதுக்கு மேல இருக்காது. அதுல இதுதாங்க சோர்ஸ். இதே விஷயத்த நம்ம லைஃப்ல நம்ம டைரக்டா பண்றோம். உண்மைங்க. இப்ப அவங்க போறாங்க போட்டு, நீ எல்லாம் போயிருக்கோம் போட்டுல, இன்னைக்கு அங்க போகும்போது எவ்வளவு ரத்த கலர் வந்திருக்கு, எவ்வளவு ஒரு பதட்டம், பயம் எல்லாமே. இப்ப அவங்களுக்குள்ள ஒரு உடையாரு போயிருக்கோம்ல அந்த மீன் எல்லாம், ஏய் இத்தனை நாள் ஃப்ரீயா விட்டாங்கன்னா இத்தனை நாள் நம்ம வளர்ச்சி விட்டுருக்காங்க. உள்ள மூதாதையர் இருப்பான், நிறைய வயசானவங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல படையெடுத்துன்னு வரும், ஒரு கூட்டமே வரும், அவங்க ரொம்ப பார்க்கறது ரொம்ப கொடூரமா இருப்பான், 40 வருஷமா பெரிய பெரிய முள்ளுகள்லாம் எடுத்துன்னு வருவானுங்க, நம்மளெல்லாம் பூச்சி பண்ணீங்க, எல்லாரும் உஷாரா எங்கெங்க பதிக்கணுமோ வெளியே தெரியாதீங்க, தெரிஞ்சுக்கணும். உள்ள பேச்சு போவாத, கட்டாயம் போவாங்க. சிம்பிள் லாஜிக் தான். நம்ம என்னென்ன சிந்திக்கிறோமோ அதே சிதம் தான். எப்பா அளவுக்கு மீறி மழை வர போதுப்பா, எல்லாரையும் தரவாட்டுல எல்லாம் தூக்கி உள்ள வச்சிருங்க, அதுதான் அச்சின்னு போயிடும் சொல்றீங்களா. அளவுக்கு மீறி காத்தடிக்கும் போது பார்த்து ஆத்து ஓரம் கடல் ஓரம் ஓர வைங்க. அதே கதை தான். இப்ப நீங்க அங்க போறீங்க, இந்த மீன் பிடிக்க போறீங்க, எவ்வளவு மீன் எவ்வளவு பதத்துல இருக்கும் பாருங்க. அதை பார்க்கும் போது என்ன ஏத்துக்க முடியலப்பா, என்ன துடிக்க போதோ தெரியல. அது அப்படியே எல்லாத்தையும் நீ கும்பல் வாரி போறாது, வெளியேற்றோன்னா மூச்சு விட முடியாது, அப்படியே மூச்சு முட்டி 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 சாகும். இப்போ அந்த செத்து போன அந்த கஷ்டத்திலயும் அந்த வலியிலயும் அந்த வேதனையிலயும் செத்த உடலைத்தான் நம்ம இங்க உணவா உட்கொள்றோம். இதுக்கு பேருதான் ஆற்றல். ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றல் எடுத்து யூஸ் பண்ணிக்குது. இது உண்மையை நீங்க இப்படிதான். இப்ப நான் சொன்னா இது வந்து ஒரு உயிர். இப்ப நம்ம ஒரு மனித தரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல தான் ஆற்றல்லாம் என்னன்னு தெரியுமா, அதீதமா அன்புன்ற ஒரு விஷயத்துக்கு கொடுக்குற ஆற்றல் தான் இருக்கிறதுலே சக்தி வாய்ந்தது. இருக்குது ஒரு உலகத்துல ஒரு பெரிய சக்தி ஒண்ணு இருக்குன்னா அன்பு என்ற ஒரு ஆற்றலுக்குள்ள தான் சக்தி இருக்கும், வேற எதுக்குள்ளயுமே சக்தி இருக்காது. கட்டாயங்க. அதுதான் மூலமான சக்தி. அந்த சக்தி அன்புக்குள்ள மட்டும் தான் இருக்கும். நீ வேற எதுக்குள்ள போய் எந்த வடிவத்துல போய் எடுத்து நீ உள்ள யூஸ் பண்ணீங்கன்னாலும் அது சற்று நேரம் தான் வேலை செய்யும், அதுக்கப்புறம் டிஷ் ஆயிடும். அதுக்கு இதை பிடிக்காது, இதுக்கு அதை பிடிக்காது, பிரிஞ்சு போயிடும். ஆனா அன்புன்ற ஒரு ஆற்றலை மட்டும் நீ எடுத்து உட்கொண்டுட்ட அப்படின்னா அது ரெண்டுக்குமே ஒண்ணு ஆற்றாயிடும். ஒருமை உள்ள வேலைகள், ஒருமை அந்த ஆற்றல் ஒண்ணுக்கு ஒண்ணு வச்சு ஆற்றல் அதிகமாக்கினே போற வேலையை
அது நீங்க அதை சாப்பிட்டு நீ பெறத ஆற்றலை விட அதை வேணான்னு சொல்லி உன்னால என்ன முடியுமோ, என் அறிவுக்கு இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியும், இதுயாவது சாப்பிட்டதான் வாழ முடியும், அது வரைக்கும் நீ பண்ணனா அதுல ஒரு அன்பு தான் அது. அந்த இடத்துல உனக்கு ஒரு ஆற்றல் வரும்போது அந்த ஆற்றல் அடுத்த நிலையை நோக்கி தள்ளி. இங்க அதுதான் யாருக்குமே புரியும். ஆனா இது உண்மையில என்னன்னா இங்க எல்லாருமே இதுதான். இது நம்ம யாரையும் குறையாவோ யாரும் தப்போ பார்க்காதீங்க. இந்த உலகத்தை ஒரு வாழ்க்கையோட ஒரு இதை சொன்ன, இது பாத்தீங்கன்னா மாற்றம் ஒன்று, மாற்றத்தை நோக்கி பயணத்துல போகுது. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கலாம் யோசிக்காதீங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் இந்த உலக இயக்கம் நின்று எல்லா உயிரும் இன்பமா இருக்கணும்னு எல்லா உயிரும் நினைக்கிறாங்க. அது மீனும் நினைக்கணும், அதை மனிதனும் நினைக்கணும், இருக்கிற ஜடப்பொருளும் நினைக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிற ஆற்றலும் நினைக்கணும், அதை மேல இருக்கிற அண்டங்களும் சரி அணுக்களும் சரி கேலக்சி என்னென்னலாம் நீங்க சொல்றீங்களோ அது எல்லாமே இதை யோசிக்கணும். இது எல்லாமே அதை சிந்திக்கணும். அது இருக்கக்கூடாது ஆசைப்படும். ஒரு கேலக்சியா அது இருக்கக்கூடாது ஆசைப்படும். ஒரு பூமியா அது இருக்கக்கூடாது ஆசைப்படும். ஒரு மீனா அது இருக்கக்கூடாது ஆசைப்படும். ஒரு நீரா நீர் இருக்கக்கூடாது ஆசைப்படும். ஒரு காத்தா காத்து கூட ஆசைப்படும். நெருப்பா நெருப்பு இருக்கக்கூடாது ஆசைப்படும். ஒரு மனிதனா மனிதன் இருக்கக்கூடாது ஆசைப்படும். ஒரு ஜடப்போல ஜடப்போல் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படும். இந்த ஆசை ஒரு இங்க இருக்கிற ஆற்றல் இருக்கக்கூடாது. எல்லாமே இந்த ஆசை வரணும். எல்லாத்துக்குமே ஆசை இன்பத்துக்கே காரணம். அதே ஆசை இன்பத்துக்கும் காரணமாகும். நம்ம எல்லாரும் ஆசையை அதிகப்படுத்தி இதுதான் என் ஆசை நீங்க நிறுவனீங்கன்னா இந்த நிகழ்வு கட்டாயம். இது அன்பான ஆசை. உண்மைதானே? இதுதான் முழுமையான ஒரு அன்பான ஆசை. தான் இந்த ஆசை நம்ம எல்லாருக்கும் இதுதான் முடியும். ஏன் நான் போய் என் வீட கொள்ளுவேன் அந்த ஜீவராசி பாவத்துக்கு அதை நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன கொஞ்சம் சுவாசம் படுறது சரியா வச்சுக்க போறேன். நான் ஒரு ஆற்றல் எடுத்து அப்படி நீ ஆற்றல் எடுத்து நீ வாழ்ந்தாலும் நீ திருப்பி இறப்ப. திருப்பி அதே மீனுக்கு நீ இறையா போனா கூட ஆச்சரியப்படுறது. திருப்பி அந்த மீன் உற்பத்தி அது உனக்கு இறையா ஆனாலும் ரெண்டு விஷயம் நடக்குது. நீ அதுக்கு நீ உணவா கொள்ளுவ, அது ஒண்ணு உணவா இருக்கும். நீங்க அதான் நடக்குது. இங்க டோட்டலா நடக்குது பாருங்க. ஒரு நாள் நீ உணவு உட்கொள்ளுவ, நீ இறப்ப, அது ஒண்ணு உணவு உட்கொள்ளும். திருப்பி நீ பிறப்ப, நீ உணவு உட்கொள்ளுவ, நீ இறப்ப, திருப்பி. இந்த ரெண்டு நிகழ்வும் இந்த பூமியில மட்டும்தான் நடக்கும். இந்த பூமியில இந்த நிகழ்வு நடக்கும். ஆனா இதுல இருந்து உருவாது பாருங்களேன். இந்த உருவான மீனும் சரி மனிதன் சரி எல்லாத்துள்ள இருந்து ஒரு ஆற்றல் வெளியேறினே, எண்ணங்கள் வெளியேறினே இருக்கும். வலி, இன்பம், எண்ணம், சிந்தனை, யோசிக்கிற தன்மை, இதெல்லாமே என்ன பண்ணா ஒரு எண்ண அலைகளை உருவாகிக்கினே போகும். அதுதான் இந்த இடத்த எக்ஸ்பெண்ட் பண்றது காரணம். இந்த இடத்த எது எக்ஸ்பெண்ட் பண்ணா அதான் எக்ஸ்பெண்ட் பண்ணுது. உருவங்கள் கிடையாது. அந்த உருவங்கள்ல ஆனா அதுல என்னன்னா அந்த உருவம் வடிவம் கூட பண்ணும். வடிவம் பண்ணும், கலர் பண்ணும். இதோட இதை சொன்ன அந்த வடிவமும் கலரும் கூட அதை வேலைப்பாரு. அதுக்கப்புறம் அது வலின்ற ஒரு உணர்வு பண்ணும். எல்லாமே அப்படி எக்ஸ்ட்ரா 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 வாங்கினே போகுது. அது எக்ஸ்ட்ரா அவர் தான் இந்த யூனிவர்ஸை எக்ஸ்பெண்ட் பண்றது. அதுதான் ஒரு கேலக்சி, ஒரு அண்டம், அது சொல்றோமா, அதுதான் ஒரு பரிமாணம், ஒரு மாற்றம். இது ஒரு உடலுக்குள்ளே இது நடக்கும். இது எப்படின்னா ரொம்ப இங்க கணக்கே இட முடியாத அளவுக்கு சும்மா அது பாட்டு பொங்கி போய்கினே இருக்கும். ஆனா இதை நிறுத்த முடியுமா? முடியாது. எனக்கு தெரியும். ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியும். நான் சொன்னது இது வரைக்கும் எல்லையற்று யாருனாலும் யோசிக்க முடியாது, சிந்திக்க முடியாத விஷயத்த சிந்திச்சே நான் முடிக்க முடியும்னு சொல்றேன். ஏன்னா முடிவு என்பது மூலம், அதுதான் அன்பு, அதுதான் கருணை. அந்த நிகழ்வு நடக்குமானா நடக்கும். இந்த அளவுக்கு நம்ம யோசிச்சா இந்த யோசனை அனைத்துக்குள்ள யோசனை, அனைத்துக்குள்ள ஒரு யோசனை நமக்குள்ள வரும்போது என்ன மொத்தமா எங்க சுத்தினாலும் மூளை இங்கதான் கனெக்ட் பண்ணும். அப்ப இங்க கனெக்ட் பண்ண இது நினைச்சா அதை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஆனா நம்ம அதுக்கு முழுமையான அன்பா முடிவு என்பது எனக்கு வேணும்னு நினைக்கணும். முடிவுதான் சுகம், முடிவுதான் உனக்கு ஒரு பெரிய இன்பம். உண்மைதானே? அப்ப அந்த முடிவை நோக்கிய பயணத்துக்குள்ள நம்ம போறது மட்டும்தான் என்னைக்குமே இறுதியா இருக்கும். அதுதான் முடிவா இருக்கும், அதுதான் சுகமா இருக்கும். அதை தாண்டி நான் எப்படி இருந்தாலும் அப்படிதான் நம்ம யோசிக்கும் போது நம்ம திருப்பி இந்த இயல்பான ஒரு லைஃப் உள்ளதான் இந்த வாழ்க்கை மூவக்கே போகும். ஆனா இங்க மொத்தமா பாருங்க, ஒருத்தரை சாப்பிட்டுதான் ஒருத்தர் வாழ முடியும். இப்போ ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அந்த இங்கிலீஷ் படத்துல இதேதான். அவங்க எப்படின்னா ரொம்ப எனர்ஜி பர்சன் இருப்பாரு. எனர்ஜி டல்லானோட அப்படி கை கட்டும், இழுத்தோன்னு அப்படி அந்த எனர்ஜி வரும். அது அப்படி கீழே வந்து போகும். ஒரு மான் போகும் காட்டுல, ஒரு எனர்ஜி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த எனர்ஜி மொத்த ஒரு இது ஒன்றும் நடக்குமா? சந்தேகம் வேண்டாம். இப்ப நடந்தது, இப்பயே நடந்துருக்குது, இயல்பாவே நடந்துருக்குது. அதுல என்ன சந்தேகம்? நம்ம அதுக்கு கருவியை வச்சு நம்ம எடுத்துருவோம். உண்மைதானே? இப்ப நம்ம அந்த ரீசார்ஜ் பண்ணிட்டு போட்டுருவோம். இப்ப என்ன பண்ண அதுல இருக்கிற ஆற்றல அப்படியே போனுக்கு கண்ணு போய் நம்ம கொடுக்குது. இதை நீங்க அளவுக்கு மீறி நீங்க உங்களோட இதுதான் நம்ம சித்துக்கள் சொல்றாங்க, சித்தர்கள்லாம் செய்வாங்க, பறக்கிறது, பெருசா வருது, நிறைய விஷயம். இப்ப இதெல்லாம் எப்படின்னா சித்து ஒரு ஆற்றல் ஈஸியா எடுத்துக்க முடியும். உணவை உட்கொண்டு நீ எடுத்துக்கிற இல்லையா, நீ எண்ணத்தாலே எடுத்துட முடியும். நீ செய்யற ஒரு சின்ன ரியாக்ட்லயே அதை எடுத்துட முடியும்.
ஆனா இதுவும் அதே கதை தான், நீ சாப்பிடுற கதை தான். நான் கை கொண்டு சாப்பிட்டாலும் சரி, ஆற்றலா நீ இப்படி இருக்கணும். எடுத்துனாலும் சரி, இப்படி எடுத்துனா பெரிய விஷயமாயிடும், இப்படி எடுத்துனா என்னங்க. ஆனா எல்லாமே ஒண்ணுதான். நீ பறக்கிறதும் ஒண்ணுதான், நீ நடக்கிறதும் ஒண்ணுதான். இதுல வேற ஒண்ணும் இல்லை. இதனால என்ன மாற்றம் வரும்னா எந்த மாற்றம் வராது. ஏன்னா அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள நீ போகணும்னா நீ எங்க கடினமா எங்க இந்த வலியோட இருக்கிற அந்த வலியை யோசிக்க யோசிக்க சிந்திக்கதான் அன்புன்ற ஒரு விஷயம் வளர ஆரம்பிக்கும். நீங்க எல்லாம் இறைவன் சொல்றீங்க, கடவுள் சொல்றீங்க, அந்த மூளை உருவாவே இல்லை. அந்த மூளை உருவாகிறதுக்கு தான் இந்த நடத்தையே. மொத்த இயக்கத்தின் நடத்தமே அது கஷ்டம். அப்போது இந்த இடத்துல இருந்து அது உருவாக முடியும். அது இந்த பூமியில தான் தோன்ற முடியும். அது பூமியில தான் அது முழுவதுமா அந்த முழு கருவா, அது முழு கருணையா, முழு அன்பு அது இங்கதான் அதை வடிவெடுக்க முடியும். இப்ப அது முழுசா அந்த வடிவத்தை எடுத்தாச்சு. அது எடுத்ததுனால தான் சொல்றது முடிவே தான் வேணும். முடிவே உங்களுக்கு சுகம், அதுவே இன்பம். எல்லாருக்கும் முடிவு தான் வேணும்னு ஆசைப்படுறீங்க. அப்ப அந்த முடிவு நோக்கி எல்லாரும் அந்த சிந்தனை ஏன் வைக்க மாட்டீங்க? ஆனா முடிவு நீங்க சுகம்னு எல்லாம் தெரியுது, ஏன் அதை செய்ய முடியல? சின்ன ஆசை, சின்ன சின்ன சந்தோஷம். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் மேல ஆசை இல்லை. இன்னும் பழக்கத்தை மாத்திக்க முடியல. பழக்கத்தை மாத்திக்கினா ஒரு பெரிய மாற்றம் இங்க வரும். அந்த மாற்றம் தான் நம்ம எல்லாருக்கும் முடிவா இருக்கும். சார் இப்போ மீன் பிடிக்க போறாங்க, அந்த மீன் பிடிக்க போகும்போது எல்லாத்தையும் கொண்டு வந்து கடலை கொட்ட போறாங்க. கொட்டும் போது கண்ணெதில் அப்படி பட்டு 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 துடிக்கும். அது எல்லாரையும் வாங்கிட்டு போய் உள்ள போய் வைக்கிறோம். ஆனா நம்ம பண்றது என்ன பண்றோம் பாரு, சிம்பிளா பார்த்தேன். ஏன் அது உயிர், அதை என்ன பண்ண போறேன், நான் அதை அறுத்து அதை நான் அதோட துடிப்பை நிறுத்தி அதுல இருந்து ஒரு பொருளை எடுத்துக்க போறேன். இதுவே உன்ட்ட அன்பு வந்துச்சுன்னா அந்த அன்பு என்ன பண்ணா, அதை அறக்காம அதை துடிக்காம அப்படியே விட்டுடு. எனக்கு பசிக்காது, எனக்கு எதுவுமே ஆகாது, அந்த உயிர் துடிக்கிறதெல்லாம் பார்க்க நினைக்கும் போது என்னன்னா, அது எங்க உருவாச்சுன்னா அது காத்து, நெருப்பு, நீர் அதுல இருந்து உருவானது. இது எல்லாமே வந்து ஆற்றல இருந்து கம்மியானதுதான் இதெல்லாம். நீ இப்ப இந்த சிந்தனை உனக்குள்ள அதிகமா கொண்டு வந்த என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற எனர்ஜியே உனக்குள்ள வந்து பசியை நீக்கக்கூடிய தன்மை தானா கொடுக்கும். இது இயல்பா நடக்கும். இப்ப இது நடக்கணுமா நடக்கூடாதுன்னா எதுக்கு முடிவு வேணும்? நான் அதை சாப்பிடுறேன், வேற வழியில் என்னால அதை எடுத்துக்கலாம் முடியல, ஆனா முடிவு என்ற எண்ணத்தை வைக்கிறேன். அதே நான் அறுத்து சாப்பிடுறேன், என்னையே நான் அறுத்து சாப்பிடுறேன், எனக்கு தெரியல, வழியில நிக்கிறீங்க, எனக்கு முடிவு கொடுங்க. இந்த முடிவு வேணுன்ற எண்ணத்தை மதிப்படுத்துங்க. சாப்பிடுறேன் சாப்பிடல, ஏன்னா எப்படி பண்ணாலும் அது நன்மை நோக்கி போயிடும். அது அந்த வலியை நீ அறக்கலனாலும் அது வலிக்கும். நீ எப்படி விட்டாலும் கொஞ்ச நாள் அது முதுகு வந்து சோறு கிடைக்காது, சுத்தி திரிஞ்சு செத்துக்கும். அதுவும் அதே வேதனையை தான் அனுபவிக்கும். அப்போ முடிவு வேணுன்றத நம்ம எந்த அளவுக்கு நம்மள சரியான தன்மைகளை கொண்டு போய் எல்லா உயிருக்கும் வலிக்குமேன்ற ஒரு சிந்தனையை அதிகப்படுத்தி நம்ம இந்த உலக இயக்கம் நின்னா நல்லா இருக்குமே. இந்த உலகம் ஒண்ணு தோன்றி ஒண்ணு மறைஞ்சி, ஒண்ணு தோன்றி ஒண்ணு மறைஞ்சி, ஒருத்தர் ஜெயிச்சு ஒருத்தர் தேர்ந்து, ஒருத்தர் இருக்கப்பட்டு ஒருத்தர் இல்லாதப்பட்டு, ஒரு இருட்டு வந்து ஒரு பகல் வந்து, ஒரு நன்மை வந்து ஒரு தீமை வந்து. இந்த நிகழ்வு ஏன் இருக்கணும்? இது இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் நமக்கு ஏன் நன்மையா இருக்கட்டும், ஏன் வெள்ள வெளிச்சமா இருக்கட்டும், ஃபுல்லாமே இன்பமாவே இருக்கட்டும், எல்லாரும் ஜெயிச்சனாவே இருக்கட்டும். உண்மைதானே? ஏன் இப்படி நடக்கூடாதா? இது நல்லா சரி, இதுக்குதான் இது நடக்குது. ஜெயிக்கிறது தொகை ஒண்ணு இருக்கக்கூடாது, இன்பம் துன்பம் ஒண்ணு கூடாது, இரவு பகல் ஒண்ணு இருக்கக்கூடாது, நல்லது கெட்டது ஒண்ணு கூடாது, கடவுள் அற்றம்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. எல்லாமே சேர்ந்து அதுவா தான் இங்க இருக்கணும். அந்த சிந்தனை தான் முடிவு. நான் ஒண்ணு அதுதான் முடிவு. இப்ப இந்ததான் சிந்திங்க. இந்த முடிவை நம்ம சிந்திக்கிறது என்ன? இதுதானே சிறந்தது. இப்ப இதை சிறந்ததை சிந்திக்கணும்னா நம்மளுக்குள்ள அன்பு பேரு. ஒரு உயிரோட வழி. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நம்ம நெல்லு சாப்பிடுறோம், விவசாயம் பண்ணி சாப்பிடுறோம், அல்ல ஒரு உயிர் சாப்பிடுறப்பா வேற வழி இல்லையே, என்னடா அப்பா இது இப்படிதான் மாறும், இப்படியாவது முடிவு கட்சினா இல்ல என்ன வரட்டும். இப்ப மீன் சாப்பிடுறாங்க, நிறுத்து, அதை நிறுத்த தேவையில்ல. ஐயா இந்த உயிரில கொண்டு சாப்பிடுறேன், அந்த உணர்வோட அந்த உணர்வு வரட்டும். சாப்பிடும் போது என்னால முடியலையே, ஆனா வழி இல்லையே, எனக்கு அந்த உடலுக்கு அந்த வலிமையும் இல்லை, எனக்கு அந்த அறிவும் இல்லை. இது மாறி ஒரு பெரிய மாற்றம் வந்து எல்லா உயிரும் சந்தோஷமா சுகமா இருக்கிற வழி பிறகுனார். அந்த சிதில் இந்த என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். இது எப்படின்னா ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்த சரிப்படுத்துறாரு. இது இப்படி கேட்டா இது எப்படிதான் நான் சரிப்படுத்தேன்னு தோணும். நம்ம அதை போய் தப்பு செய்யணும்னு சொன்னா அது ஆகாது. அந்த தப்பு ரேட்லாம் கிடையாது. இங்க எல்லாரும் எல்லாத்தையும் மாத்தி ஆகணும். நீ அதை அப்படியே விட்டா மட்டும் அது நீ நினைக்கிற மாதிரி அது சுகமா பாருங்க அப்படியே ஒளியா மாறப்போதான்னா இல்லை. நம்ம கண் எதிர்க்க பசி இல்லையானையும் வேற ஒரு ஜீவராசி அதோட ஜீவராசி சாப்பிட்டு கூட அது இறக்க போகுது, நம்ம பார்க்க போகுது. அப்ப நம்ம சாப்பிட்றதுனால தப்பு ரேட்டுலாம் போகணும். ஆனா இந்த நிகழ்வு நடக்குதே, அது உயிரும் அது கொண்டு ஒண்ணு கொண்டு அடிச்சுன்னு சாகுது, நம்மளும் அதையே எடுத்து உயிரோட சாப்பிடுறோம். இதை நம்ம பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த வலி இல்லாம தான் ரொம்ப நேரம் இந்த சிந்தனை நம்ம கொண்டு வரோம். இதுதான் முடிவுக்கான சிந்தனையா இருக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, முடிவு ஒண்ணுதான் மூலம், முடிவு ஒண்ணுதான் நம்மளுக்கு சுகம், முடிவு ஒண்ணுதான் நம்மளுக்கு இன்பம். ஏதோ ஒண்ணு முடிஞ்ச நல்லா இருக்குங்க, முடிஞ்ச நல்லா இருக்கு ஏன் சொல்றப்போ முடிஞ்சதும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் சொல்லுப்பா. அப்ப அந்த முடிவு மூலத்துக்கு முடிச்சு விட்டுருவோன்ற மூலமாவே முடிஞ்சிச்சுன்னா இந்த எந்த ஒரு இதுவும் இருக்காது. இது இந்த பேச்சு வெறும் மனிதனுக்கும் அல்ல,
அனைத்துக்குமே இந்த வார்த்தைகள் போய் சேர்ந்து இருக்குது. இது எல்லாரும் சற்று நல்லா யோசிங்க. இந்த ஸ்பீச்சை ஆல்ரெடி கேட்கிற நீங்க எல்லாருமே ரொம்ப ஆழ்ந்து யோசிங்க. இது மனிதனுக்கானது மட்டும் அல்ல. இதை சரி புரிஞ்சுங்க. மனிதன்றது வெறும் சிறு துளிதான் இருக்குதுங்க. மனிதன்றது ஒரு சிறு துளிதான் இருக்குது. அதை தாண்டி விரிவடைஞ்ச உங்க எல்லாருக்குமே இந்த சொல் பயன்படுத்துங்க. நீங்க எல்லாரும் அதை யூஸ் பண்ணும். நான் சொன்ன இந்த நிகழ்வை, இந்த உணர்வை நீங்க எல்லாரும் ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். சாதாரணமா இத பார்க்காதீங்க. இந்த எண்ணத்தை அதிகப்படுத்துங்க. நம்ம எல்லாரும் இல்லாம இருக்கணும்ன்ற ஒரு சிந்தனையை அதிகப்படுத்தி மிகப்பெரிய ஒரு இன்பத்தை உருவாக்கி நம்ம எல்லாரும் ஒரு பொருள்ன்ற ஒரு மூலமான அறிவை உணர்ந்து நம்மளே இங்க அனைத்துமா இருக்கிறோம். ஒருமை குணம் அதீதமாகி நம்மளே இங்க அனைத்துமா இருக்கிற பெரிய பொருள் இருக்குது. நான் தான் இங்க நானா இருக்கிறேன்ற எண்ணத்தை நீங்க உணர்ந்தீங்கன்னா இது நிக்கிறது ஒண்ணுதான். இதுக்கு முடிவு. அதுதான் சுகம், அதுதான் சுதந்திரம், அதுதான் இன்பம். அந்த இன்பம் நடக்கணும். நீங்க எல்லாரும் அதுக்கு பெரிய ஒத்துழைப்பு கட்டாயம் கொடுக்கணும்.